மார்க்கம். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் சிறப்பானதொரு கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் இறை ஆசிரியர்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. இன்றைய கருத்தரங்கத்தின் தலைப்பு மகரிஷியும் மகான்களும். குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்களிலே திருமூலர், திருவள்ளுவரில் தொடங்கி இன்றைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வரை எண்ணற்ற கோடிக்கணக்கான மகான்கள் இதுவரை அவதரித்துள்ளார்கள். மனிதனுக்கும் மகானுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகியல் வாழ்க்கை மனிதனுக்கும் உண்டு, மகானுக்கும் உண்டு. மனிதனுக்கு அவ்வப்போது வரும் இன்ப துன்பத்திற்கு ஏற்ப இறை நம்பிக்கை என்பது வருவதும் உண்டு, போவதும் உண்டு. உதாரணத்திற்கு நமக்கு ஒரு இன்பம் வரும்போது இறைவன் இருக்கிறான், நாம் செய்த நன்மைக்கு நமக்கு நன்மையே கொடுத்துள்ளான் என்று நினைப்பதும், ஒரு துன்பம் வரும்போது இறைவனுக்கு கண் இருக்கிறதா, எனக்கு இத்தகைய தீமையை கொடுத்து விட்டானே என்றும் கூறுகிறோம். ஆனால் மகான்களுக்கு இறை நம்பிக்கை என்பது கூட இல்லை. இறைவனுடைய சிந்தனையிலேயே இருப்பவர்கள். சாது மகான் இந்த வார்த்தைக்கு பொருள் ஒருவர் எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே வாழ்பவர்கள். ஒன்ஸ் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன் த தாட் ஆஃப் காட். அறியாமை என்னும் நிலையில் இருக்கிறோம் என்பதை அறியும் மனிதன்தான் அறிவு என்ற ஆலய வாசலை அடைய முடியும். மகான்கள் அவர்கள் அடைந்த நிலையில் வேறுபாடு கிடையாது. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு, இறைவனை அறிந்தது, சத்தியத்தை தரிசித்தது, இவற்றில் வேறுபாடு கிடையாது. எல்லா உயிர்களையும் தன் உயிராக உணர்பவர்கள் மகான்கள். மகான்களின் குறிக்கோள் ஒன்றுதான், அது இறைநிலை அடைதல். இந்த ஜீவனை ஆதிக்கு சமமான நிலைக்கு கொண்டு செல்வது, ஜீவ சமாதி அடைவது, முழுமை பேறு அடைதல் என்பது. உலக நன்மைக்காக உயர்ந்த செயல்களை செய்பவர்கள் மகான்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே கடவுளை அனுபவிப்பதுடன் மற்றவர்களிடம் உள்ள இறை தத்துவத்தையும் காண்பார்கள், காண வைப்பார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகான்களிலே இன்றைய தினம் சில மகான்கள் மனித குலத்திற்கு வழங்கிய தத்துவத்தோடு நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தத்துவம் எவ்வாறு ஒத்துப்போகின்றது என்பதை 4 இறையாசிரியர்கள் எடுத்துச் சொல்ல வருகிறார்கள். முதலாவதாக திருமூலர் குழுவில் இருந்து இறையாசிரியர் முருகேஸ்வரி அம்மா அவர்கள் ஓசோவும் மகரிஷியும் என்று பேச வருகிறார்கள். அம்மா அவர்கள் 3 ஆண்டுகளாக இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து பயிற்சி செய்து கொண்டுள்ளார்கள். மிகச்சிறப்பாக பேசுவார்கள். ஓசோ அவர்கள் சுமார் 600க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார்கள். மத்திய பிரதேசத்தில் பிறந்த இவர் அமெரிக்காவிலும் ஆசிரமம் அமைத்துள்ளார். இவருடைய பொன்மொழிகள் சில. மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பது உண்மையான கேள்வி அல்ல. மரணத்திற்கு முன் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் உண்மையான கேள்வி. உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்க முடியாது, உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று ஓசோ சொல்கிறார். திருமூலர் குழுவிலிருந்து முருகேஸ்வரி அம்மா அவர்கள். அம்மா வாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகான்களாகிய மகரிஷியும் ஓஷோவையும் பத்தி சிந்திக்க இருக்கிறோம். மகான்கள்னா உன்னத மனிதர்கள், எல்லாவற்றையும் உணர்ந்த அறிவில் உயர்ந்த பெரியவர்கள்னு பொருள். மகான்களை பத்தி மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுள்ள சிறப்புடையோர் பூஜ்யர் எனப்படுவர். இப்போ 1லிருந்து 9 வரைக்கும் உள்ள எண்களை எழுதும்போது ஒரு இடத்துல ஆரம்பிச்சு வளைச்சு நெளிச்சு தான் எழுத முடியும். ஆனா பூஜ்யம் எழுதுறப்ப எங்கிருந்து எழுத ஆரம்பிக்கிறோமோ அங்கேதான் முடிவடையும்.
தொடங்கிய இடத்திலேயே வந்து முடியறதுனால பூஜ்யம் இறைநிலைக்கு சமமா கருதப்படுது. அந்த பூஜ்ய நிலையை அடைந்த பெரியார்கள் எல்லாருமே பூஜ்யர்கள்னு அழைக்கப்படுறதாக கூறிய வேதாத்ரி மகரிஷி 1911 கூடுவாஞ்சேரியில ஆகஸ்ட் மாதம் 14 இந்த உலகிற்கு வந்து தானும் தான் வாழ்ந்த இந்த சமூகமும் ஆன்ம தூய்மை பெற எளிய வழிகளை வகுத்து கொடுத்த உன்னதமான மனிதர் ஓஷோ. ஓஷோங்கிற பெயருக்கு வானம் பூச்சொரிந்து ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதன்னு பொருள். மத்திய பிரதேசத்தில் உள்ள குச்வாடா பகுதியில 1931 டிசம்பர் மாதம் 11 துணிக்கடை வச்சிருந்த ஜைனருக்கு முதல் குழந்தையாக பிறந்தவர் தான் ஓஷோ என்று அழைக்கப்படுகின்ற ரஜினிஷ் சந்திர மோகன். ரஜினிஷ்ங்கிற பெயரை 1986 காலகட்டங்கள்ல உபயோகிக்க கூட முடியாத சூழல் தான் இருந்தது. 20க்கும் மேற்பட்ட நாடுகள்லாம் அவரை தங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடிய அனுமதியை மறுத்தாங்க. சில நாடுகள் தரையிறங்க கூட அனுமதி தரல. கிரீஸ், ஜமைக்கா, போர்ச்சுகல் முதலான நாடுகள்ல இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பகவான் ரஜினிஷ் தத்துவவியலில் முதுகலை பட்டம் பெற்றவர். 1956 இந்திய அளவுல தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர். 9 ஆண்டுகள் தத்துவ பேராசிரியராக பணியாற்றியவர் தான் இந்த ஓஷோ. இவரோட சிந்தனைகள் பல சர்ச்சைக்கு உரியவைகளாக இருந்தாலும் மறுப்பதற்கான வாய்ப்பில்லாம தான் இருந்தது. சமூக, மத, தத்துவ ரீதியான நம்பிக்கைகளை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பவராகவும் இருந்திருக்காரு ஓஷோ. தினமும் வெவ்வேறு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல பவனி வந்த பெருமை இவருக்கு மட்டும்தாங்க உண்டு. என்ன இது? எளிமையின் மறு உருவமாகவே வாழ்ந்தவர் வேதாத்ரி மகரிஷி. உச்சக்கட்ட ஆடம்பரத்துல வாழ்ந்திருக்காரு ஓஷோ. தனது கருத்துக்களை மென்மையாகவே வெளிப்படுத்தியவர் மகரிஷி. தனது கருத்துக்களை எல்லாம் பகிரங்கமாகவே வெளிப்படுத்தியிருக்காரு ஓஷோ. இவங்க 2 பேருடைய கருத்துக்களும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்னு யோசிக்க தோணுதில்ல? ஆமாங்க, மகான்கள், ஞானிகள் செல்லும் வழி வேண்டுமானா வேறுபாடு உடையதா இருக்கலாம். ஆனா சென்றடையக்கூடிய இடம் ஒன்றே ஒன்றுதான். மகரிஷி, ஓஷோ 2 பேருக்கும் இடையே ஒத்து போகிற வாழ்வியல் கருத்துக்கள் சிலவற்றை பற்றி இப்ப ஆராயலாம். சினம், கவலை இவற்றை எல்லாம் ஒழித்து ஆசையை முறைப்படுத்தி அயராத விழிப்புல நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் முறையை கற்றுக் கொடுத்தவர் மகரிஷி. சினம், அச்சம் இரண்டும் ஒரு மனிதன் வாழ்வில் சீர்குலைய செய்யும் உத்தியாகும்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஓஷோவும் ஆசை இருக்கிற மனிதர்கள் எல்லோரிடமும் பயங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். தேவைகளை பூர்த்தி செய்து விடலாம், ஆனா ஆசைகளை பூர்த்தி செய்யவே முடியாது. பயம், கோபம், ஆசை, காமம் இவைகள் எல்லாத்தையும் அழிக்க முடியாது, ஆனா அதை புரிஞ்சு கொள்ளதான் முயற்சி செய்யணும்னு சொல்றாரு. பயம்னா என்ன, அது எங்கிருந்து வருது, அது கொண்டு வர்ற செய்தி என்ன அப்படின்னு எந்தவித கருத்துக்களுமே இல்லாம அதை பார்க்கணும். அதற்கு அப்புறமாகத்தான் பயம்னா என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முடியும்னு ஓஷோ சொல்றாரு. இதையேதான் மகரிஷியும் அகத்தாய்வு பயிற்சியா தந்திருக்காங்க. பயம் மட்டும் இல்லாம எண்ணம், ஆசை, சினம், கவலைன்னு எல்லா குணங்களையும் தற்சோதனை செஞ்சு நம் பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத நம்மையே சிந்திக்க வச்சு ஒழுங்குக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் மகரிஷி தந்த அகத்தாய்வு பயிற்சி. மகரிஷி சின்ன வயசுல பெரியோர்கள் கிட்ட கேள்வி கேட்டுதான் வளர்ந்திருக்காங்க. கடவுள் யார், எங்கே, எப்படி உள்ளார், உயிர்னா என்ன, இந்த கேள்விகளுக்கான பதில தன்னோட 35வது வயசுலயே அறிந்து கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓஷோவும் சின்ன வயசுலயே நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. ஒரு சமயம் ஓஷோ அப்பாவோட நண்பர் ஒருத்தர் சாமியாரா அந்த நகரம் முழுவதும் அறியப்படக்கூடியவரா இருந்திருக்காரு. அந்த சாமியாரை பார்க்க ஓஷோ தனது அப்பா கூட அடிக்கடி போகிறது வழக்கம். அப்படி போகிற நேரம் எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்காரு. அதுக்கு அந்த சாமியாரு, நீ சின்ன பையன், காத்திருன்னு சொல்றதையே வழக்கமா வச்சிருக்காங்க. ஓஷோவுக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது சாமியார்ட்ட கடவுள்னா யாரு, எங்க இருக்காருன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு சாமியாரு, பொறு, நீ சின்ன பையன், நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஓஷோ, 5 வருஷமா இந்த கேள்வியை நான் கேட்டுட்டே வாரேன், தயவு செய்து எந்த வருஷத்துல நான் வளருவேன்னு நீங்க பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கன்னு
சொல்றாரு. அப்ப உங்கள்ட்ட இந்த கேள்விகளா கேக்குறேன்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே சாமியாரு அதிர்ச்சி ஆகுறாரு. அத பார்த்த ஓஷோ, எதுக்கு பயப்படுறீங்க? எந்த வயசுல ஒரு மனுஷனால புரிஞ்சு கொள்ள முடியும்னு தெரிஞ்சா அத பேப்பர்ல எழுதுங்க. 20 வருஷம் அப்படின்னா நான் ஒரு 21 வயசுல கேக்குறேன். ஒரு வருஷம் அதிகமாவே உங்களுக்கு தாரேன்னு சொன்னாரு. சாமியாரும் யோசிச்சுக்கிட்டு இப்பதைக்கு பிரச்சனை தீர்ந்ததுன்னு பேப்பர்ல 21 வயசுன்னு எழுதி கையெழுத்து போட்டும் கொடுத்துறாரு. ஓஷோவுக்கு 22 வயசு வந்த பிறகு தனியா போகாம ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு அந்த சாமியாரை பார்க்க போயிட்டாரு. இதோ உங்களோட கடிதம். இப்போ என்னுடைய கேள்விகளுக்கு பதில சொல்லுங்கன்னு கேட்காரு. சாமியாரு, நீ ஒரே தொந்தரவுப்பா, எதுக்காக இந்த மக்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்தேன்னு கேட்காரு. எனக்கு இப்ப 22 வயசு ஆகுது. பேப்பர்ல 21 வயசுன்னு தான் எழுதிருந்தீங்க. ஒருவேளை போதுமான புத்திசாலித்தனம் இல்லாம இருந்து வளர்றதுக்கு காலம் கொஞ்சம் கூட தேவைப்படலாம். அதனாலதான் 22 வயசுல வந்திருக்கேன்னு சொன்னாரு. என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் விட தெரியற வரைக்கும் நான் இங்கேதான் இருக்க போறேன், போக போறதில்ல. அதுக்கு சாட்சியாத்தான் இவங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. கடைசியா சாமியாரு ஓஷோ கிட்ட, உண்மைய சொல்லணும்னா எனக்கு எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு என்கிட்ட திரும்பவும் கேட்காத, மன்னிச்சிடு, நான் உங்ககிட்ட பொய் தான் சொல்லிட்டு இருந்தேன்னு உண்மைய சொன்னாரு. அதுக்கு ஓஷோ, ஒரு குழந்தைகிட்ட ஏன் பொய் சொன்னீங்க? உங்களை நம்பி வெகுளித்தனத்திலிருந்து கேள்வி கேட்கிற ஒரு குழந்தைகிட்ட எப்படி பொய் சொல்ல முடிஞ்சது? இப்படித்தான் உலகம் முழுவதுமே நடந்துட்டு இருக்கு. வயசான ஒவ்வொருத்தருமே நாளை நாளைன்னு சொல்லி இளைஞர்களை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. அந்த நாடு ஒருபோதும் வரப்போறதில்ல. உங்களுக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீங்க கடவுள் இருக்கிறாரு, வயது வந்ததுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதுங்கிறத அந்த கணத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்களேன்னு தான் இப்படி செஞ்சேன்னு சொன்னாராம். இப்படி அதிரடியா நடந்து கொண்ட ஓஷோ தன்னுடைய 21வது வயசுல ஞானம் அடைஞ்சிருக்காரு. நீங்கள் உங்களது குழந்தைகளை, தம்பி தங்கைகளை உண்மையாகவே நேசித்தால் ஒருபோதும் அவர்களிடம் பொய் சொல்லாதீர்கள். எனக்கு தெரியாது, நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதனை நாளை என்று ஒருபோதும் தள்ளி போடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு ஓஷோ. இத கேட்கும்போது மகரிஷியும் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே எனக்கு பதில் தெரிந்தால்தான் சொல்லுவேன், தெரியலன்னா தெரியலன்னு கைய ஆட்டிடுவேன்னு சொல்றது ஞாபகத்துக்கு வருது. கடந்த கால தலைமுறையினர் அடுத்த தலைமுறை மேல சுமத்தும் மனக்கட்டு திட்டங்கள், நம்பிக்கை அடிப்படையிலான அமைப்பு முறைகள், மத நம்பிக்கைகளால செய்யக்கூடிய செயல்களை பற்றி பகிரங்கமாகவே கேள்வி கேட்டவர் ஓஷோ. ஆனா ஆலயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவைன்னு சொல்றாங்க. கோயில்கள்லாம் கற்பனையால உருவாக்கப்பட்டது அல்ல, வாழ்வு அனுபவத்தால உருவாக்கப்பட்டது. ஆலய கூரைகள் அரைக்கோள வடிவத்துல, கோபுர வடிவத்துல இருக்கிறதுனால ஒளிய தக்க வச்சு அங்கு வரும் மக்கள்கிட்ட நல்ல அதிர்வலைய தருகிறது என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுதான் முற்காலத்துல கோயில் அமைச்சிருக்காங்கன்னு ஓஷோ சொல்றாரு. மகரிஷியும் ஆலயங்கள்ல ஆற்றல் களம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அங்கிருந்து பலவீனமாக இருக்கிறவங்க எல்லாம் ஆற்றலை பெற்றுக்கொண்டும், சக்தி அதிகமா இருந்ததுன்னா அவங்க தனது சக்தியை தர்றாங்கணும். இந்த மாதிரி பெறுவது தருவதுங்கிற நிகழ்வு நிகழ்வதால எல்லா கோயில்களுமே ஒரு ஆற்றல் களம் தான்னு ஆலயத்தை சிறப்பை பத்தி மகரிஷியும் கூறியிருக்காங்க. ஓஷோவோட தியான வழிமுறைகள்ல பாதுகாப்பு கவசம் போட சொல்றாங்க. கவசம்ங்கிறது என்ன? பிறரிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இத ஓஷோ தினமும் இரவு படுக்க போறதுக்கு முன்னால ஒரு 4-5 தடவை நம்ம சுத்தி ஒரு ஒளிவட்டம் நம்மளை பாதுகாத்தபடி இருப்பதா உணர்வு பூர்வமா கற்பனை செஞ்சு கொள்ளணும்னு சொல்றாரு. அத உணர்ந்தபடியே தூங்கி காலையில எழும்போதும் அந்த கவசத்தை உணர்ந்தபடியே எழுந்திருக்க வேண்டும்னு சொல்றாரு. வெளியில பிரயாணம் செய்யும் போது, பொது இடங்கள்ல இருக்கும்போது மற்றவங்களோட மனக்கலக்கம், பதற்றத்துல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள இந்த பாதுகாப்பு கவசம் அவசியம்னு எந்த சூழல்களிலுமே நம்ம சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறத உணர்ந்து கொண்டு இருக்க சொல்றாரு. இதே மகரிஷி அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு நமக்கு அருட்காப்பா எளிமையா கொடுத்திருக்காங்க. இப்ப கடல் நீரை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஊர்கள்லயும் எல்லா இடத்துலயும் எந்த ஒரு திசைகள்லையும் போய் ருசிச்சாலும் அந்த கடல் நீரோட சுவை உப்பாகத்தான் இருக்கும். இதே மாதிரிதான் விழிப்பு நிலை அடைந்த மகான்கள் எல்லோருமே ஒரே கருத்தை தான் வெவ்வேறு மொழிகள்ல வெவ்வேறு உருவகங்கள்ல கூறியிருக்காங்க. விழிப்புணர்வு அப்படின்னா
எண்ண ஓட்டங்களை தடை செய்யறது. எந்த செயல்ல ஈடுபட்டாலும் அந்த செயலிலே முழுவதுமா எண்ண அலைகளே இல்லாம ஈடுபடுவதுதான் விழிப்பு நிலை. விழிப்புணர்வோட இருந்தோம்னா புரியாததெல்லாம் புரியும், தெரியாதது தெரிய வரும், மறைவானவைகள்லாம் வெளிப்படும், மகத்துவமும் கிடைக்கும். மனிதன் இருக்க வேண்டிய நிலை என்னவென்றால் அவன் விழிப்புடன் இருக்க வேண்டிய நிலைன்னு ஓஷோ சொல்லியிருக்காரு. மகரிஷி உணர்ச்சிகளில் மயங்காமல் வாழும் தெளிவு நிலையே விழிப்பு நிலைன்னு சொல்றாரு. 5 புலன்களான கண், காது, மூக்கு, வாய், தோல் இவைகள் வழியாகத்தான் நாம உலகோடு உறவாடுறோம். அமைதி, இன்பம், பசி, தாகம், பாலுறவு, விருப்பம் இவை எல்லாமே உணர்வுகள், நிலையானதுதான். எல்லா உணர்வுகளுமே உள்ளுக்குள்ள இருந்துதான் உருவாகுது, இயற்கையானவைதான். இப்ப பசி வந்துச்சுன்னா அது உணர்வு, அது இயற்கை. அதே பசியானது டிவில வர்ற விளம்பரத்தை பார்த்தோ இல்லைன்னா மத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தோ பசி எடுத்துச்சுன்னா அது உண்மையாகவே வரக்கூடிய பசி கிடையாது, வெறும் உணர்ச்சி தான் அது. வெளிசூழல் காரணமா நம் மீது திணிக்கப்படுற எந்தவித உணர்ச்சிகளுக்கும் அடிமையாகாம மயங்காம தெளிந்த அறிவோடு விழிப்பு நிலையில செயல்படுறதுதான் விழிப்புணர்வு. மனித குலத்தின் விழிப்புணர்வை உயர்த்துவதற்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஓஷோ 1990 ஜனவரி 19 தனது உடலை விட்டு நீங்கினாரு. பிரம்ம ஞானத்தை எளியோரும் புரியும்படி எளிமையாக தந்தருளிய வேதாத்ரி மகரிஷி 2006 மார்ச் 28 தன் உடலை விட்டு நீங்கினாரு. மகான்கள் எல்லாருமே தான் உணர்ந்த இறைநிலைய ஒவ்வொருவரும் பெறணும்னு விரும்பி அதை பயிற்சியா முறைப்படுத்தி வெவ்வேறு விதத்துல தந்துட்டு போயிருக்காங்கன்னு இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓஷோ சொன்ன ஒரு சின்ன கதையோட இந்த உரைய முடிச்சுக்கிறேன். ஆத்தங்கர ஓரமா ஒரு வழிப்போக்கன் வந்துகிட்டே இருந்தான். அப்போ பலபலன்னு ஒரு கல்லு கீழே கிடக்கிறது அவன் கண்ணில் படுது. அதை எடுத்து பார்க்கறான். நல்லா பலபலன்னு இருக்கு, அது வைரம்தான். ஆனா அது அவனுக்கு தெரியல. இருந்தாலும் ஏதாவது விலை போகுமான்னு சந்தேகத்தோடையே கடை தெருவுக்கு எடுத்துட்டு வாரான். இதை பார்த்த ஒரு வியாபாரி அவன் கையில இருக்கிற பளபளப்பான கல்லு ஒரு விலை உயர்ந்த வைரம்னு புரிஞ்சு கொள்றாரு. ஆனா அந்த வழிப்போக்க முகத்தை பார்த்தா இவனுக்கு இந்த வைரத்தை பத்தி எதுவுமே தெரியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட, என்னப்பா கையில ஏதோ ஒரு கல் வச்சிருக்க, ஒரு 20 ரூபாய் தாரேன், அந்த கல்லை எனக்கு தந்துருன்னு சொல்றாரு. நம்மளோட பழக்கம் என்ன? எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதாக இருந்தாலும் பேரம் பேசுறது தான் வழக்கம். அதனால அந்த வழிப்போக்கணும் 25 ரூபாய் தந்தா நான் தாரேன் அப்படின்னு சொல்றான். வியாபாரி நினைக்கிறான், இவனுக்கு இந்த கல்லை பத்தி எதுவுமே தெரியாது, எதுக்கு 5 ரூபாய் அதிகமா கொடுக்கணும், 20 ரூபாய்க்கே வாங்கிடலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த வழியா இதை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த இன்னொரு வியாபாரி, சரிப்பா நான் உனக்கு 25 ரூபாய் தாரேன்னு சொல்லி உடனே வழிப்போக்கன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த வைரத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. இதனால முதல் வியாபாரிக்கு கோபம் வந்துருது. அடமுட்டாள, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு பெரிய வைரம் அது தெரியுமா? அதோட மதிப்பு பல ஆயிரம் இருக்கும், கொஞ்சம் கூட அறிவில்லாம அதை விட்டுட்டியே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வழிப்போக்கன் சொல்றான், அந்த கல்லுக்கு என்னோட மதிப்பு அவ்வளவுதாங்க. ஆனா அது விலை மதிக்க முடியாத வைரம்னு தெரிஞ்சிருந்தும் நீங்க அதை விட்டுட்டீங்க பாத்தீங்களா, உங்களை விட மிகப்பெரிய முட்டாள நான் பார்த்தது இல்லைன்னு சொன்னானா. இந்த கதை எவ்வளவோ விஷயங்களை நம்மளை சிந்திக்க வைக்கும். நாம இப்படி எடுத்துக்கலாம். மகரிஷி விலை மதிப்பு மிக்க வைரம் மாதிரி உடலுக்கு உடற்பயிற்சியும், உயிருக்கு காயகற்பத்தையும், மனதிற்கு அகத்தவத்தையும், குடும்ப நலத்திற்கு அகத்தாய்வு பயிற்சியையும் மிக எளிமையா தந்துட்டு போயிருக்காங்க. அந்த மதிப்பை உணர்ந்து நாமளும் அந்த முதல் வியாபாரி போல நழுவ விடாம முறையா தொடர்ச்சியா பயிற்சி செஞ்சு ஆன்ம தூய்மை பெறுவோம். வாய்ப்பளித்த இறைக்கும் குருவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. சிறப்பு சிறப்புமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. மகரிஷி அவர்களுக்கு கடவுள் யார், வறுமை ஏன் வருகிறது என்று கேள்வி வந்தது போலவே ஓஷோ அவர்களுக்கும் கடவுள் யார், அவர் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விகள் வந்ததாகவும், அவர் தனது 21ஆம் வயதில் ஞானமடைந்தார் என்றும் கூறினீர்கள். கோவில்கள் ஆற்றல்களை தக்க வைத்துக் கொள்ளும் ஆற்றல் களமாக உள்ளது என்பதையும் ஓஷோவும் மகரிஷியும் கூறியுள்ளார்கள். மனிதன் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் இருவரும் கூறியுள்ளார்கள் என்று நிறைய செய்திகள் சொன்னீர்களம்மா. வாழ்த்துக்களம்மா, வாழ்க வளமுடன். நன்றியம்மா. அடுத்ததாக வள்ளலாரும் மகரிஷியும் என்று பேச திருமூலர் குழுவில் இருந்து ரேகா அம்மா அவர்கள் வருகிறார்கள்.
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற இந்த வரியை படித்தாலோ அல்லது கேட்டாலோ அனைவரின் நினைவிற்கும் முதலில் வருபவர் வள்ளலார் என்பவர்தான். ஈடு இணையற்ற தவயோகியாகவும் சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் வள்ளலார். வள்ளல்களுக்கு நம் நாட்டிலே எண்ணிக்கை உண்டு. முதலேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள் என்று. அள்ளி கொடுக்கும் வள்ளல்கள் கோடியிலே ஒருவராகத்தான் இருக்க முடியும். மற்றவர் தந்தது எல்லாம் பொருள், வள்ளலார் தந்தது அருள். பொருள் செலவழிந்துவிடும், அருள் செலவழியாது. எடுக்க எடுக்க சுருக்கக்கூடிய அருளை வாரி வாரி வழங்கியதால் ஆர் என்ற விகுதிச்சொல் சேர்த்து வள்ளலார் என்று அழைக்கிறோம். இத்தகைய சிறப்பு பெற்ற வள்ளலாரையும் மகரிஷியையும் இணைத்து பேச வரும் ரேகா அம்மா அவர்கள் 3 ஆண்டுகளாக இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து பயிற்சிகள் செய்து கொண்டும் மிகச்சிறந்த சேவை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்பே மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொண்டவர்கள். அம்மா அவர்களை பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வள்ளலாரும் மகரிஷியும் அதை பத்தி பேசலாம்னு இருக்குமா? வாழ்க வளமுடன்மா. வையத்தில் தோன்றிய கபடு, சூது, பொய், களவு, வஞ்சனை, சினம், காமம், வெகுளி, பழிவாங்குதல், பொய் சாட்சி புகழுதல், பசிப்பினி, பஞ்சம், போர் ஆகிய துர்க்குணங்களும் தீமைகளும் மறையவும் அன்பு, பண்பு, புகழ், அருள், நீதி நெறி, கொல்லாமை, சகோதரத்துவம் ஆகிய நன்னெறிகள் தழைத்து ஓங்கவும் வாழையடி வாழை என அருளாளர்கள் இந்த தமிழ் மண்ணிலே தோன்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த மரபில் வந்தவர்தாம் வள்ளலார். அவர் நமக்கு ஊட்டிய, புகட்டிய, வழங்கிய நன்னெறிகள் மனித மனத்தில் அமைதியையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் உலகில் செம்மையையும் விளைவிக்க கூடியதாகும். நம்முடன் வாழும் வள்ளலார். வள்ளலாரின் வாழ்க்கை வரலாறும் அவர்தம் பாக்களும் நம்முடைய வாழ்வியலுக்கு கலங்கரை விளக்கமாக விளங்குகிறது. மனிதன் இறந்தால் மீண்டும் பிறந்தே ஆக வேண்டும். பிறவாமைக்கு வழி இரவாமையே என்று வழிகாட்டினார் வள்ளலார். அவர் அன்பர்கள் முன்னிலையில் மேட்டுக்குப்பம் கிராமத்திலே தான் இருந்த அந்த வீட்டிலே ஒரு அறைக்குள் நுழைந்து காணாமல் போய்விட்டார். இது அன்றைய ஆங்கிலேய அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வள்ளலார் ஞான தேகத்துடன் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படி எனில், ஒரு மனிதன் இறந்து போனால் அவனது தேகம் மண்ணில் சமாதி வைக்கப்படும் அல்லது நெருப்பினால் சுட்டி எரிக்கப்படும். அந்த நிலை வள்ளலாருக்கு இல்லை. அவர் ஞான தேகத்துடன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மகரிஷி கூட தன்னோட எனது வாழ்க்கை விளக்கம் புக்ல அவரோட 10 ஆண்டுகள் இருந்து கவிகள் நிறைய அவரோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அதுவும் ஒரு படிநிலையா இருந்ததா சொல்லியிருக்காங்க. அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். வாழ வழிகாட்டிய வள்ளல் இன்றும் என்றும் நமக்கு பாக்கள் மூலமாகவும் உரைநடை மூலமாகவும் ஆன்மீக அருளாளர்கள் மூலமாகவும் நாம் மனமகிழ்ந்து வாழ சமயத்தின் நிலை புலால் மறுத்தல், சிறு தெய்வ வழிபாட்டினை மறுத்தல், உயிர்ப்பொலி ஒழித்தல், இறைவன் ஒருவனே எனும் உண்மை நெறி, மூட பழக்கம் எதிர்ப்பு, அன்னதானம், சமுதாய சீர்திருத்தம், திருக்குறள் வகுப்பு, ஒழுக்க நெறிகள் என பல்வேறு வாழ்வியல் நெறிகளை உணர்த்திய வண்ணமே இருக்கிறார். அவர்தம் நெறிகளை பின்பற்றும் அருளாளர்கள், சன்மார்க்கிகள், அன்பர்கள், தொண்டர்கள், பக்தர்கள் அவர் காட்டிய நெறியில் செம்மையாக வாழ்ந்து வருவதை கண்கூடாக காண்கிறோம். சமயம், சாதியும் சமயமும் பொய் என்கிறார் வள்ளலார். சமய குழி என்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் திருவள்ளுவரின் வழியில் வள்ளலார் பேதமுற்று எல்லோரும் ஒன்றெனும் சமுதாயம் படைக்க விரும்பினார். அவர் கொள்கைக்கு நாட்டிலும் சமயமும் ஒரு தடையாக விளங்கியது. மதம் சார்ந்த போரின் மூலமாக இன்று வரை பல கோடி மக்கள் மாண்டுள்ளனர். எனவே சாதியையும் சமயத்தையும் அறவே ஒழிக்க வள்ளலார் எண்ணினார். புலால் மறுத்தல். அவர் உணர்த்திய நெறிகளில் எந்நெறி உயர்ந்தது என நாம் ஒப்பிடவோ அளவிடவோ இயலாது. அத்தகைய வாழ்வியல் நெறிகளுள் புலால் மறுத்தல் ஒன்றாகும். பிணி பற்றாக்குறை, மன அழுத்தம், கடன் தொல்லை, திட்டமிடா வாழ்வு, புலனடக்கம் இன்மை, ஒழுக்கமின்மை ஆகியவற்றுக்கு புலால் உண்ணுதல் ஒரு வாய்க்காலாக உள்ளது. ஒரு சிலர் புரட்டாசி மாசம் மட்டும் புலால் உண்பதில்லை, மற்றபடி புலால் சாப்பிடுவது தடுக்கப்படவில்லை. ஏன் இந்த அவலநிலை? மக்கள் புலால் சாப்பிட்டு அழிந்து போனாலும் பரவாயில்லை, தங்கள் சமயம் அழியாமல் இருக்க வேண்டும் என்று இதுவரை வந்தவர்கள் எண்ணினார்கள். வள்ளலாரும் புலால் மறுக்காமல் இருந்திருப்பாரேயானால் அவருடைய சன்மார்க்கம் எங்கோ கொடிகட்டி பறந்திருக்கும். வள்ளலார் மக்கள் வாழ வேண்டும் என்று மட்டும் எண்ணினார்.
தமது சன்மார்க்க வளர்ச்சி பற்றியோ தமது புகழ் பற்றியோ ஒரு சிறிதும் அவர் கவலைப்படவில்லை. எனவே புலால் மறுத்தலை பெரிதும் வலியுறுத்தினார். மகரிஷியும் புலால் மறுத்தலை மறுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லல. வாங்க இந்த யோகா பயிற்சிலாம் செய்யும் போதே நம்மளோட உடல் வந்து அதுக்கு தக்கன மாறி அத வேணான்ற மாதிரி வந்துடும் அப்படிங்கிறத மகரிஷி வந்து நம்பினதுனால யோகா பயிற்சிலாம் செய்யும் போது தன்னாலே இதாகும். இவரு வள்ளலார் வந்து தியானத்தை வந்து 3 ஆக்னி தியானத்தை 3 விதமா சொல்லி தந்தாரு. கற்பூர தியானம், ஓங்கார தியானம், சமரச தியானம். இது 3மே நம்மளோட மகரிஷி சொன்ன ஆக்னி தியானம் தான். அதுக்கப்புறம் 7 திரை ரகசியம், தைப்பூசத்து அன்னைக்கு 7 திரை ரகசியம்னு அவங்க ஒரு தியானம் பண்ணாங்க. அது ஒவ்வொரு திரைகளா விளக்கப்படும். மாயாசக்தி கருப்பு திரை முதல்ல வந்து, அதுக்கப்புறம் கிரியாசக்தி நீலத்திரை, பராசக்தி பச்சை திரை, இச்சாசக்தி சிவப்பு திரை, ஞான சக்தி பொன்மை திரை, ஆதிசக்தி வெண்மை திரை, சிற்சக்தி கலப்பு திரை. இந்த 7 திரை ரகசியத்தை தான் மகரிஷி வந்து நமக்கு 9 மைய தவமா 7 மையங்களையும் வச்சு நம்ம தவம் பண்ணி முடிக்கிறதா வச்சிருப்பாங்க. இது ரெண்டும் 2 பேர்த்துக்கும் ஒத்து வர்றதா இருக்குது. இது 2 பேர்த்துக்குள்ள வரிகள் என்ன, நம்ம மகரிஷி வந்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்ற வைர வரிகளையும், வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறதையும் வலியுறுத்தினார். அருள் தந்தை உலக சமுதாய சேவா சங்கம் அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் சன்மார்க்க சங்கத்தின் ஒரு பரிணாம வளர்ச்சியாகவே வளர்ந்தோங்கி உள்ளது. வள்ளலார் பெருமான் தங்கியிருந்த அருட்பெருஞ்சோதி அகவலை அளித்த புண்ணிய திருமாளிகையாகிய சித்தி வளாகத்தின் திருப்பணி விழாவிற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்களும் எழுந்தருளினார்கள். சித்தி வளாகத்திற்குள் நுழைந்த பிறகு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒருவித அதீத உணர்வில் மௌன நிலையை பெற்றார்கள். வார்த்தைகளால் விளக்கி சொல்ல முடியாத ஒரு ஆனந்த அனுபவத்தை அவர்கள் அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டிருந்ததாக பின்னர் குறிப்பிட்டார்கள். அருட்பிரகாச வள்ளல் பெருமான் தாம் கண்ட பெருநெறியை ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற கொள்கையாக அறிவித்தார். அந்த கொள்கையின் முதல் படியாக அமைந்திருப்பது ஜீவகாருண்ய ஒழுக்கம். உயிர் இரக்கம் என்ற அந்த தனிப்பெருங்கருணையை மட்டும் மிக விரிவாக விளக்கி வரும் சுவாமி வள்ளலார் அதை தயவு என்றே போற்றி வருகின்றார். அந்த ஜோதி வழிபாட்டை மட்டும் சிறப்புக்குரிய வழிபாடாக்கி சர்வ சமயங்களின் சந்திப்புக்குரியதாக அதனை அமைத்து வள்ளலார் அதை ஜோதிக்கென்றே ஒரு திருக்கோயிலை உருவாக்கியுள்ளார். இதே போல வள்ளல் பெருமான் விளக்கியுள்ள ஞான நிலையை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சிறப்புக்குரியதாக்கி உள்ளார்கள். ஞானம் என்றால் வெறும் அறிவு மட்டுமல்ல, அறிவின் தெளிவு என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் ஆழமாக சிந்தித்தால் அறிவை அறிந்த தெளிவு என்பதை உணர முடியும். வள்ளல் பெருமான் புறத்தில் அமைந்த ஞான சபையை அநேகமாக தன்னுள்ளே காணுகின்றவர்தான் சன்மார்க்கி என்றார். ஞான சபையைத்தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அறிவு கோயில் என்று அமைத்துள்ளார். வள்ளல் பெருமான் சத்திய தர்மசாலையை நிறுவி பசிபோக்கும் மகத்தான பணியை ஒரு தொண்டாக தொடங்கி வைத்தவர். ஏனெனில் பசித்துயரத்தில் ஆன்ம விளக்கம் பெறுவது கடினம் என்பதை கண்டவர் அவர். ஆகவேதான் பசி போக்குதலை முதற் பெரும் பணியாக கருதினார். சன்மார்க்க சங்கங்கள் எங்கெல்லாம் செயல்படுகின்றனவோ அங்கெல்லாம் அன்னம்பாளிக்கின்ற இந்த பரோபகார பணி நடைபெற்று வருகிறது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வள்ளல் பெருமானின் சன்மார்க்க கொள்கைகள் பலவற்றை உலக சமுதாய சேவா சங்கத்தின் வழிகாட்டி நெறிகளாக வைத்து அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே வேதாத்திரி மகரிஷி அவர்களின் கருத்துக்களையும் கண்ணோட்டங்களையும் சன்மார்க்கத்தின் படிநிலை வளர்ச்சியாகவே சன்மார்க்கிகள் காணுதல் வேண்டும். மகரிஷி அவர்கள் அறிவு கோயில் விக்கிரகமற்ற அருவுருவ ஜோதியைத்தான் தரிசிக்கின்றோம். அதுவும் ஆழியாரில் அருட்பெருஞ்சோதி நகரில்தான் அமைத்துள்ளார். அந்த ஜோதியை அவர் அறிவாக காணுகின்றார். சடங்குகள் எதுவும் மற்ற நிலையில் அந்த அறிவை வணங்குகிற பக்குவத்தை நாம் பெற வேண்டும். வடலூரில் உள்ள வள்ளல் பெருமானின் ஞான சபையிலும் இதே நிலையைத்தான் விளங்கி வர வேண்டும். அதுதான் வள்ளல் பெருமான் அவர்கள் கண்ட முடிவாகும். வள்ளல் பெருமான் சாகா கல்வியை 3 சங்கீத சொற்களில் விளக்கியுள்ளார். சாகாத்தலை, வேகாக்கால், போகப்புணல் என்பது அவைகளாகும். சாகாத்தலை என்பது ஆகாசம், அது வெறும் வெளி. வேகாக்கால், கால் என்றால் காற்று என்பது பிராணாயாமம், உயிர் காற்று உழவுகிற நிலை. போகப்புணல் என்பது தாம்பத்தியம், ஜீவசக்தி வெளிப்படாத கலை.
பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்பன காந்திஜி வரை சொல்லப்பட்ட இந்து தர்மங்களாகும். இவற்றில் கிரகஸ்தம் இருப்பவர் இப்படி இல்வாழ்க்கையை நீத்து வனாந்தர வாழ்க்கை வாழ்வதும் அதன் பின்னர் சந்நியாசம் அடைவதும் ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமாகலாமே தவிர அனைவருக்கும் சாத்தியமாகக்கூடியது அல்ல. ஆகவே கிரகஸ்தம் எனப்படும் இல்வாழ்வு இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டுமானால் அந்த வாழ்வு சிறப்பான இன்பமயமான தாம்பத்திய வாழ்வாக அமைதல் வேண்டும். இதே கருத்துப்பட காளிதாசர் எழுதிய குமார சம்பவம் என்ற காவியத்தில் சிவனையும் பார்வதியும் பற்றி குறிப்பிடுகின்றார். அவர்கள் இருவரும் யுகாந்த காலமாக போக நிலையிலே திளைத்திருந்தார்கள் என்று காளிதாசர் கூறுகின்றார். இந்த கண்ணோட்டத்தில்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் காயகற்பம் எனப்படும் பயிற்சியை கணவன் மனைவியாகிய தம்பதிகளுக்கு விளக்கி அவர்கள் போக புனல் முறையில் தாம்பத்தியம் பெற உபதேசிக்கின்றார். பண்டைய காலத்து ரிஷிகள் பலர் நல்ல தம்பதிகளாக வாழ்ந்து இல்லற வாழ்வை பூரண வாழ்வாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இவ்வாறு இல்லற வாழ்வில் ஈடுபட்டுள்ள மக்களை அந்த இல்வாழ்வை தொடர்ந்து நேசிக்கின்றவர்களாக ஆக்கியிருக்கின்ற பணி மிகச்சிறந்த சமுதாய பணியாகும். வயது என்பது வருஷங்களால் அளக்கப்படுவதல்ல, மூச்சு காற்றால் தான் அது அளக்கப்படுகிறது என்பதை சித்தர்களின் வாழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மூச்சை வெளியே மெதுவாக விட வேண்டும். வெளியே விடுகின்ற பொழுது எவ்வளவு மெதுவாக விடுகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய நீளத்தின் அளவு குறையும். அதன் மூலம்தான் நீண்ட ஆயுள் பெற முடியும். இவ்வாறு மூச்சை மெதுவாக வெளியே விடுகின்ற பயிற்சி முதல் பயிற்சியாகும். அதுதான் நமது வயதை நிர்ணயிக்கிறது, வருஷங்கள் அல்ல. இந்த பயிற்சிக்கு அடுத்த நிலை உள்வாங்கிய மூச்சு காற்றை துளியும் வெளியே விடாமல் நுரையீரல்களில் இருந்து அதை அப்படியே மேல் நோக்கி செலுத்தி சிரசில் உள்ள குதம், குயம் ஆகிய துவாரங்கள் வழியாக சீதாகாசத்திற்கு செலுத்தி அக்காற்றை அங்கேயே சுழல வைக்கின்ற திறனாகும். அந்த ஆற்றலை பெறுகிற பொழுது அது பேரின்பத்தை பயக்கும். அந்த இன்பத்தை ஒரு முறை அனுபவித்தால் இப்புற உலகில் உள்ள பொருள்வழி இன்பம் எதுவும் அதற்கு ஈடாகாது. சுவாமிகள் அகத்தவம், தற்சோதனை, உடற்பயிற்சி, காயகல்பம் முதலியவை மூலமாக வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புணர்வோடு அனுபவிக்குமாறு செய்கிறார்கள். பூரண ஞானம் நிறைந்த நமது பாரதத்தில் காலங்காலமாக எத்தனையோ மகான்கள் தத்தம் காலநிலைக்கு ஏற்ப பற்பல ஆன்மீக நெறிகளை வகுத்து தந்துள்ளனர். பக்தி என்ற உணர்வு நிலையிலும் அத்வைதம், துவைதம் போன்ற தத்துவ நிலையிலும் ஆன்மீகம் மலர்ந்து மனம் பரப்பியது. மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் வேறுபட்டவை அல்ல என்று உணர்த்தும் புதிய சிந்தனைக்கு சித்தர்கள் அடித்தளம் இட்டனர். தாயுமானவர் பல தெய்வ வழிபாட்டுக்கு நடுவே பராபரன் பற்றிய சிந்தனையை முன்வைத்தார். வள்ளலார் ஜீவகாரண்ய ஒழுக்கமும் ஆன்மீக ஒருமைப்பாடும் ஒன்றிணைந்த சமரச சன்மார்க்கம் என்ற நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற நெறியை வகுத்தார். இந்த மகான்களின் வரிசையில் வள்ளலாரை தம் குருவாக வரித்து கொண்டவர் வேதாத்ரி மகரிஷிகள். சுவாமிஜி குரு பரம்பரையில் வழிக்குறவராக வந்தவர் அல்லர். வாழ்க்கையை அதன் இன்ப துன்பங்களோடு அனுபவித்து ஞான நிலை எய்தியவர். நமது ஆன்மீக பாரம்பரியத்தின் பல்வேறு சித்தாந்தங்களின் ஒருங்கிணைப்பில் ஊற்றுக்கண் கொண்டது சுவாமிஜியின் தத்துவ பார்வை. தமது வாழ்க்கை அனுபவத்தால் கண்டு தெளிந்த உண்மைகளையும் கண்டவற்றை கொண்டு காணாதவற்றை உயிர்ந்தறிவதும் உள்ளுணர்வினால் உயிர்த்தவற்றை உணர்ந்து தெளிவதுமான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு சுவாமிஜி அவர்கள் வகுத்து கொடுத்த புதிய நெறியை திருவேதாத்திரியம் என்று தமிழகமே போற்றுகின்ற நாள் விரைவில் வரும். அத்வைத பார்வையை அடிப்படையாக கொண்ட இந்த நெறி தனிச்சிறப்பு ஆன்மீக தத்துவங்களை விஞ்ஞான நோக்கில் விளக்குவதாகும். தொன்மைமிக்க நமது வேதாங்களும் உபநிடதங்களும் அருமையான தத்துவங்களை உள்ளடக்கியவை. எனினும் வடமொழியிலிருந்து அந்நியப்பட்டு நிற்கும் சாதாரண மக்கள் இவற்றை அறிந்து கொள்வதற்கு வாயில்கள் அடைக்கப்பட்டு கிடக்கின்றன. சுவாமிஜி பழம் தத்துவங்களின் பிழிவை புதிய வெளிச்சத்தில் எளிய இனிய தமிழில் தந்து விடுகிறார். மெஞ்ஞான தெளிவு பெற வாழ்க்கையை விட்டு விலக வேண்டியதில்லை. வாழ்க்கையோடு ஒட்டியுணர்ந்திருந்து கடமைகளை கர்மயோகமாக செய்தும் ஞானம் பெறலாம் என்பதை வாழ்ந்து காட்டியும் உபதேசித்தும் வருகிறார்கள். இந்த நெறி அனைவருக்கும் ஏற்புடைய நெறியாக திகழ்வதால் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்றும் பெரிதும் போற்றப்படுகிறார். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பு ரேகாம்மா, சிறப்பு, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஜாதி மத பேதம் வேண்டாம், உணவுக்காக பிற உயிரை கொல்லாத நோன்பை கடைபிடிக்க வேண்டும், உலக சமயம் ஒன்றே என்பதையும் அறிவேதான் தெய்வம் என்றும் இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே இறைவனை அடையவும் வழிகாட்டினார்கள் இருவரும் என்று ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி அம்மா.
அடுத்ததாக பாரதியாரும் மகரிஷியும் பாரதியாரும் மகரிஷியும் என்று பேச திருமூலர் குழுவில் இருந்து நர்மதா அம்மா அவர்கள் வருகிறார்கள். நர்மதா அம்மா அவர்கள் MBA படித்துள்ளார்கள். யோகாவில் MA DYBT படித்துள்ளார்கள். இறை சாதனை மார்க்கத்தில் 2 ஆண்டுகள் பயிற்சி செய்து கொண்டுள்ளார்கள். பாரதியாரை பற்றி சில வரிகள். பாரதியார் மிகச்சிறந்த தமிழ் கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாவார். இவர் தமிழ் இலக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார். தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், பிரெஞ்சு மொழிகளில் புலமை பெற்றவர். இவர் இயற்றிய பாஞ்சாலி சபதத்தில் தருமன் சூதாடி தன் நாடு, சகோதரர்கள், மனைவி என அனைத்தும் இழந்து விடுவார். அதை அறிந்த திரௌபதி, நாயகர் தாம் தம்மை தோற்றபின் என்னை நல்கும் உரிமை அவருக்கில்லை, புலை தாயத்திலே விலை பட்டபின் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார், அவர் தாயத்திலே விலைப்பட்டவர், புவி தாங்கும் துருபதன் கண்ணினான், நிலை சாய புலை தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தாரமுடைமை அவர்க்குண்டோ, கௌரவ வேந்தர் சபைதனில் அறம் கண்டவர் யாவரும் இல்லையோ என்று கேட்பதாக எழுதியிருப்பார். தன்னை தோற்றபின் என்னை தோற்றாரா, என்னை தோற்றபின் தன்னை தோற்றாரா என்ற பாரதியின் இந்த வரிகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன் பட்டிமன்றங்களிலும் வழக்காடு மன்றங்களிலும் நிறைய பேச்சாளர்கள் அனல் பறக்க பேசியதுண்டு. தன்னை தோற்றபின் என்னை தோற்க உரிமை இல்லை என்று திரௌபதி பேசுவதாக எழுதியிருப்பதிலிருந்து பெண் சுதந்திரமானவள் என்பதை இந்த உலகுக்கு எடுத்து காட்டியவர் பாரதியார். மிகச்சிறந்த ஆன்மீகவாதி ஆவார். இவரின் சிறப்பை மேலும் எடுத்து சொல்ல நர்மதா அம்மா அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா, வாங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். பாரதியாரும் மகரிஷியும் என்ற தலைப்பிலே இந்த கவியரங்கத்தில் பேச இருக்கின்றேன். என்னோடு பேச இருக்கும் இறை ஆசிரியர்கள் மற்றும் தொகுத்து வழங்கும் இறை ஆசிரியர், இந்த இணைப்பில் உள்ள அனைத்து அன்பர்களையும் வணங்கியும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு இந்த உரையை துவங்குகின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திட வேண்டும் அன்னாய். எண்ணியதை எண்ணியபடி எண்ணத்தில் நிறைவு காண அவை நல்லவையாயிருத்தல் வேண்டும். நல்ல எண்ணம் எப்பொழுதும் நேர்மையான குணத்தையும் வலிமையும் கொடுக்கும். தயக்கமின்றி மன தைரியத்துடன் வாழ்வையும் தெளிவான அறிவையும் சிறப்பான திட்டங்களையும் நம் வாழ்வில் தரத்தையும் லட்சியத்தையும் மாற்ற வல்லது நமது எண்ணம் என்கின்றார் பாரதி. ஆனால் நம் அருட்தந்தை தம்முடைய கருத்தாக சொல்லால் மட்டும் நம்பாதே என எண்ணத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நல்ல எண்ணம் எது என்பதை தெளிந்து புரிந்து உணர்ந்து வாழச் சொன்னார். எண்ணத்தில் அளவு முறை வேண்டும் என்றும் எண்ணம் அதிகமாய் எழுந்தால் ஆசை என்றும் விளக்கினார். எண்ணத்திற்கு பல கவிதைகள் விளக்கம் தந்தார். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தில் எண்ணத்தை நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும் போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். இவ்வாறு நம் மகரிஷி அவர்கள் எண்ணம் எவ்வாறு நம்முள் எழுகிறது, அந்த எண்ணம் நல்லதா, தேவைதானா, நமக்கும் பிறருக்கும் நன்மை தருமா என சிந்தித்து செயல்பட சொல்கின்றார். இவ்வாறாக பாரதியும் நம் மகரிஷியும் எண்ணம் பற்றி தெளிவாக பல விஷயங்களை விளக்கி உள்ளார்கள். அடுத்ததாக மனம் பற்றி சிந்திக்கலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே தெளிவு வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும்,
பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நிறைத்திட வேண்டும். ஓம் 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 ஓம். இவ்வாறாக பாரதி பல கவிதைகளை எழுதியுள்ளார். நம் மகரிஷி அவர்கள் மனதை வளப்படுத்தும் கலையாக நமக்கு மனவளக்கலையை தந்தவர். மனதை அறிய வேண்டும், தவத்தின் மூலம் மன அலைச்சுழலை குறைத்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். மனம் என்பது அறிவினது செயல்பாடு ஆகும். மகாகவி மகரிஷி அவர்கள் மனதை பற்றி மனம், மன வளர்ச்சி, மன தூய்மை, மன தூய்மை வினை தூய்மை, மனமும் அறிவும், மனமே எல்லாம், மரணமில்லா நிலை, மனதின் பல நிலைகள், கடலும் அலையும் போல் அறிவும் மனமும், மதிப்புடைய அறிவியக்க நிலைகள் 3, இறைநிலையின் தன் மாற்றங்கள், சித்தமெனும் பெருநிதி, அறநெறி, புறமனம், நடுமனம், தெய்வம், மனம் ஒரு வியப்பிற்குரிய இயக்கம். இவ்வாறாக பல தலைப்புகளில் மனதை பற்றி நம் மகரிஷி அவர்கள் பல கவிதைகள் எழுதியுள்ளார்கள். மேலும் பாரதி குழந்தைகளுக்காக பாடிய பாடல், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என வரும் கவிதையின் மூலம் குழந்தைகளுக்கு நல்ல சொற்களை, நல்ல பழக்கங்களை சிறு வயதிலேயே பசுமரத்தாணி போல பதிவு செய்ய வேண்டும் என்கின்றார். இந்த குழந்தை பருவத்திலே சொல்லிக் கொடுப்பது குழந்தையின் வாழ்நாள் முழுவதும் நல்ல பயனையே தந்து இருக்கும் என்றார் பாரதி. நம் மகரிஷி அவர்கள் குழந்தையிடம் நற்சிந்தனை, நற்பண்புகள் வளர வேண்டும் என்பதற்காக 8 வயது முதல் கொண்டு உடல் நலத்திற்கு உண்டான உடற்பயிற்சியையும், பருவ வயதில் தடம் மாறாது இருக்க காயக்கல்ப பயிற்சியும், மனதில் உறுதி பெற மன குழப்பமின்றி வாழ அகத்தவமும், தன் தவறுகளை தானே திருத்தி வாழ அகத்தாய்வும் தந்தவர் நம் அருட்தந்தை அவர்கள். அறிவில் உயர்ந்த சிறந்த சான்றோர்களாக குழந்தைகள் வளர வேண்டும் என்றும், குழந்தைகளுக்கு கல்வி வடிவில் மனவளக்கலையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பல கவிதைகளை தந்தவர் நம் மகரிஷி அவர்கள். அவர் குழந்தைகளுக்கான பாட்டாக பாடு பாப்பா என்ற தலைப்பில், சின்ன வயது குழந்தைகளே சீக்கிரம் காலையில் எழுந்திரீங்கள், அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள் என்ற கவிதையை எழுதியுள்ளார். மேலும் அவர் அறிஞர்களே நம் முறையிலே வளர்க்க என்ற தலைப்பிலும் கவிதையை எழுதியுள்ளார். அடுத்ததாக பெண் பெருமை. பெண்ணின் பெருமையினை பாரதி, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தின் யார்க்கும் அஞ்சாத நன்னெறியும், நிமிர்ந்த ஞான செருக்கும், செம்மை மார்ந்தர் திறம்புவதில்லையாம். இவ்வாறு அவர் கவிதை மூலம் பெண்ணிற்கு பெருமையை எழுதியுள்ளார். பாரதி பெண்களை பக்தியின் சொரூபமாக எண்ணுகின்றார். பெண் என்பவள் ஆற்றல் படைத்தவள், சாதனை படைத்தவள், புதுமைகளை படைத்தவள், சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய சிறப்பு மிக்கவர்கள் என தன் கவிதைகளில் பெருமிதம் கொள்கின்றார் பாரதி. எந்த நாட்டில் பெண்மையை போற்றி மதித்து நடக்கப்படுகிறதோ அந்த நாடு செழிப்பான நாடாக இருக்கும் என்கின்றார் பாரதி. நம் மகரிஷி அவர்கள் பெண்ணின் பெருமை என்னும் தலைப்பில், பெண் வயிற்றில் உருவாகி பெண்பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர் என்கின்றார். மேலும் உலக மக்கள் அனைவரும் பெண் இனத்தை அன்பளிப்பே என்கின்றார். மனைவி என்ற பெண்ணுக்கு மதிப்பு வேண்டும் என்று தன் மனைவியின் பிறந்த நாளை மனைவியின் மீட்பு நாளாக கொண்டாடி பெண்ணுக்கு பெருமை சேர்த்தவர். மனவளக்கலை மூலம் பெண்களுக்கு தவம் கற்று பெண்கள் அதிக அளவில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் பல பேர்.
அன்று பாரதி சொன்ன அந்த முன்னேற்றம் இன்று அதிக அளவில் மகரிஷி மூலம் வந்துள்ளது. வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, 10 வருடமோ அல்லது 20 வருடமோ பாரதியார் இவ்வுலகில் வாழ்ந்திருந்தால் எனக்கு வேறு பாதி வேலை குறைந்திருக்கும் என்று ஒரு கூட்டத்தில் மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இறை உணர்வு. தெய்வம் என்பது என்ன? அது நம்மிடம் எப்படி இருக்கிறது? ஆதி நிலையான அரூபமான நிலையே நம்மிடம் அறிவாக உள்ளது என்பதை பாரதியார் 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவில்கால் என்ற கவியில் இறைவன் எங்கு இருக்கின்றான், எப்படி இருக்கின்றான், எதுவாக இருக்கின்றான், எதில் இருக்கின்றான் என்று மனம் அலைந்து கொண்டு அங்கும் இங்கும் ஓடி ஓடி நாடி நாடி தேடி தேடி பார்க்கிறது. இறைவனுக்கு உருவம் உண்டா? பல மதங்கள் காட்டும் படைப்புகள் உண்டா? அலங்காரங்கள், அழகு, அணிகலங்கள், முறைகள் என்று ஏதேனும் உண்டா என்று வினாக்கள் பாரதி மனதில் நிறைந்திருக்கின்றன. உள்ளம் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம், அதை தெய்வம் என்பார் வேதியரே. அகத்திலும் புறத்திலும் ஓர்மை நிலை கொண்டு உன் உள்ளே இறையை தேடு, எப்பொழுதும் அதையே நாடு என்று நாம் இறைநிலையை அறிய நம்முள் தெளிவு பெற வேண்டும். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் பசுமை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் மொழியெல்லாம் நந்தலாலா, நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீயுக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நிந்தன் தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்றார் பாரதியார். எல்லா பொருட்களிலும் அருட்பேராற்றலே நிறைந்துள்ளது என்பதை அவர் தெளிவாக புரிந்துள்ளார். உண்மை உணர்வை பெற்றுள்ளார் என்பது விளங்குகிறது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று கூறும் பொழுது அவருடைய சிந்தனை தெளிவடைகிறது. மகரிஷி அவர்கள் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்ற கவியிலையும் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் என்று அந்த அருட்பேராற்றல் எங்கும் நிறைந்துள்ளது அறிவாக செயல்படும் நுணுக்கத்தையும் கூறியுள்ளார். அதனை எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா 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 என்று இருவருமே இறை உணர்வு பற்றி ஒத்த கருத்துக்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த கவியின் மூலம் புரிந்து கொள்கின்றோம். இருவருமே இறைவன் ஒருவனே, அது அறிவாக இருக்கின்றான் என்பதை பற்றி மகரிஷி அவர்களும் பாரதியாரும் சொல்லி இருக்காங்க. பாரதியார் ஒரு பிரம்ம ஞானி என்று மகரிஷி சொல்லி இருக்கிறாங்க. கவிஞன் பிறந்த பின் கவிதை பிறக்கும், கவிதை மறைந்தாலும் கவிதை வாழும். மனித உலகத்தில் உயர்வான சிந்தனைகளை கொடுத்து மறைந்த சிந்தனையாளர்கள் பலர் இருப்பினும் புரட்சி கவிஞன் என்று மக்கள் மனதில் பாரதி இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். இவ்வழியில் இந்த நூற்றாண்டு கண்ட மகானாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்களது கவிதைகளை காலத்தை வென்ற மகான் மனதில் என்றுமே நின்று நிலைக்கும் என்று கூறி அனைத்து அன்பு உள்ளங்களையும் வணங்கி இத்தருணத்தில் இந்த வாய்ப்பை அளித்த இறை சாதனை மார்க்கத்திற்கு நன்றிகளை கூறி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நிறை மனதுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா, சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு நல்ல வகைகளை சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் பெரியவர்களானதும் அறவாழ்க்கை வாழ வழிகாட்டும் என்பதை இரு மகான்களும் சொல்லியுள்ளார்கள். பெண்களுக்கு மிகுந்த மரியாதை அளித்ததுடன் அவர்கள் தங்கள் உடல் நலத்தையும் அறிவு திறனையும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும், அறிவேதான் தெய்வம் என்பதை பல கவிகள் மூலமாக நமக்கு போதித்துள்ளார்கள் என்றும் மிக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.
அடுத்ததாக ராமகிருஷ்ண பரமஹம்சரும் மகரிஷியும் என்று பேச இடைக்காடர் குழுவில் இருந்து ஜெயா முரளி அம்மா அவர்கள் வருகிறார்கள். அம்மா அவர்கள் 20 ஆண்டுகள் மனவளக்கலை மன்றத்திலும் இறை சாதனை மார்க்கத்தின் தொடக்கத்திலிருந்தும் பயிற்சிகளும் சேவையும் செய்து வருகிறார்கள். ராமகிருஷ்ணர் பற்றி சில வரிகள். வழிபாட்டு முறைகள் அனைத்தும் கடவுளை அடைவதற்கான பல வழிகள் என்பதை தெளிவுபடுத்தியவர். இந்திய மக்களுக்கு ஆன்மீக ஞான ஒளியாய் திகழ்ந்தவர். இந்தியாவின் ஆன்மீக பேரொளியான விவேகானந்தர் அமெரிக்கா, ஐரோப்பா என பல நாடுகளுக்கு சென்று வேதாந்த தத்துவங்களை பரப்புவதற்கு விவேகானந்தரை நமக்கு தந்தவர். வாழ்க வளமுடன். அம்மா வாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். மகான்களும் மகரிஷியும் என்ற தலைப்புல இப்ப நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வேதாத்ரி மகரிஷியும் இவரோட கருத்துக்களை பார்ப்போம். இருவருமே ஞான வள்ளல்கள், இருவருமே அவதார புருஷர்கள் தான். மானுடன் ஆன்மீக பேருணர்வில் நிலைத்து வளர வேண்டும் என்று தெளிவான லட்சியத்துடன் தோன்றியவர்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கை வரலாற்றுல அவங்க 1836 முதல் 1886 வரை வாழ்ந்ததா குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில் உள்ள காமாப்பூர் என்ற கிராமத்தில் சசிராம் சந்திரமா தேவியின் தம்பதியர்களுக்கு 4வது குழந்தையாக பிறந்திருக்கிறாரு. சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணரோட தோற்றத்தை பத்தி ஒரு கவியில சொல்லியிருக்கிறாங்க. சங்கரருடைய அறிவும் சைத்தனருடைய இருதயமும் கொண்ட ஒருவர் தோன்றுவதற்காக காலம் பக்குவமுடையதா இருந்தது. பிரதியொரு மதத்தினரும் ஒரே சக்தி, ஒரே கடவுள் இருப்பதை காணக்கூடிய ஒருவர் தோன்றுவதற்கு காலம் பக்குவமுடையதாக இருந்தது. இத்தகைய ஒரு மனிதர் தோன்ற வேண்டிய அவசியமா இருந்தது. அந்த மனிதர் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆன்மீகம் என்பது உயர் வர்க்கத்தினருக்கும் படித்த பண்டிதர்களுக்கு மட்டுமே என்ற இருந்த காலகட்டத்துல இவங்க எளிய சாமானிய மக்களும் கடைபிடிக்கலாம் என்று ஒரு உதாரணமாக இருந்து வாழ்ந்தவங்க தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வேதாத்ரி மகரிஷியும். அவநம்பிக்கை மலிந்த அந்த நாட்கள்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தாங்க ரெண்டு பேருமே. நம்ம நாட்டோட தனி சிறப்பு, நம்மளோட வாழ்க்கை லட்சியம் என்னன்னு எடுத்துக்கிட்டா மரணமில்லா பெருவாழ்வு, இறைநிலையோடு இணைவது. இதுதான் நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களும் ரிஷிகளும் நமக்கு வழிகாட்டி இருந்தாங்க. அததான் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில மக்கள் எல்லோரும் பொருள் ஈட்டுவதற்கும் போக வாழ்வுல ஈடுபடுவதுமே குறியா வச்சுட்டு பாடா பட்டுட்டு இருக்கிறோம். தனிமை நிறைந்த துறவரத்திற்கும் இன்பம் நாட்ட மிகுந்த இல்லறத்திற்கும் இடையே ஒரு நடுநிலையான வாழ்க்கை இருக்குன்னா கேட்டா அந்த கேள்விக்கு விடை தருவதாகத்தான் வேதாத்ரி மகரிஷியும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க இருவருமே எல்லோரும் போல சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. ஆண்கள் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக அவங்களோட துறவு வாழ்க்கை இருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சாதாரண கோயில் பூசாரியா தான் இருந்தாங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷியும் நெசவாளியாக தான் இருந்தாங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கைய பார்த்தோம்னா பண்டிதர்களும் ஞானிகளும் சாதகர்களும் வியக்கும் வண்ணம் ஆன்மீக வாழ்க்கையதான் வாழ்ந்தாங்க. பகவத்கீதை, குரான், பைபிள், தேவாரம், திருவாசகம், திருவருப்பா என்ற வரிசையில நம்ம வேதாத்ரி மகரிஷி எழுதிய ஞானக்களஞ்சியமும் ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகளும் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. தியானத்தை பத்தி, தியானம் எப்படி இருக்கணுங்கிறத ரெண்டு மகான்கள் என்ன கூறியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு தியானத்துல ஏற்பட்ட அனுபவத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு. முதல்ல நான் தியானம் செய்யும் நாட்கள்ல எனக்கு அருகே ஒருவன் கையில ஜூலாயுதத்தை ஏத்தி உட்கார்ந்து இருப்பது எனக்கு தெளிவாக தெரியும். அவன் கூறுவது என்னன்னா, இறைவனின் பாத கமலத்துல உன் சிந்தைய செலுத்தாவிட்டா இந்த ஜூலாயத்தால உன் மார்பை 2ஆ பிளந்துடுவேன்னு சொல்லி பயமுறுத்துவது வழக்கமா இருந்துச்சான்.
பின் அது படிப்படியாக குறைஞ்சிருச்சு. அன்னை பராசக்தியின் கருணையினால அன்னையின் பாத கமலத்துல சரணடைஞ்சிட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. சில சமயங்கள்ல என் மனம் நித்திய நிலையில் இருக்கும், சில சமயங்களில லீல நிலையில் இருக்கும். லீல நிலைக்கு இறங்கி வரும்போது சீதாராமனின் உருவத்தையே இரவு பகலாக தியானித்தபடி இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இறைவனிடமிருந்து எந்த வகையான பயனும் எதிர்பார்ப்பும் இல்லாம வெளி உலகத்தை மறந்தே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தியானம் பழகும் போது நிறைய ஆன்மீக காட்சிகளை ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பரம ரகசியத்தை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு முறை நான் வில்வ மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்த போது பாவம் என் முன் ஒரு மனித உருவம் எடுத்து எத்தனை விதமான ஆசைகளை காட்டுச்சு தெரியுமா? ஒரு ஆங்கிலேய வீரனை போல அது தோன்றியது. பணம், பொன், பெயர், புகழ், சிற்றின்பம், பலவிதமான சித்துக்களை எல்லாம் எனக்கு கொடுப்பதாக கூறியது. பெண்ணாசையும் மண்ணாசையும் உள்ளத்தில் பதிக்க பார்த்தது. ஆனா என் உள்ள மயக்கத்திற்கு உட்படவில்லை. நான் உடனே காளியை பிரார்த்தனை செய்தேன். அன்னை காளி எனக்கு காட்சி தந்தா. அவளிடம் நான் தாயே, பாவத்தின் வடிவமான அவளை கொன்றுவிடு என்று சொன்னேன். அன்னையும் அவ்வாறே என்றார். அந்த அற்பத்தனமான உருவம் மாறி அந்த புவன மோகினி உருவம் மனக்கண் முன் இப்பொழுதும் தெரிகிறது. அவருடைய பார்வையில உலகமே அசைந்து ஆடுவது போல தோன்றுகிறதுன்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கிறாரு. தியானத்துல எப்படி இருக்கணும்னு அதற்கு உதாரணமாக இத சொல்றாங்க. வேடன் ஒருவன் ஒரு பறவையை குறி வச்சிட்டு இருக்கிறான். ஆனா அப்ப அந்த பக்கத்துல ஒரு திருமண ஊர்வலம் போகுது. அதுல மேலதாள சத்தம், மாட்டு வண்டி சத்தம், குதிரை வண்டி சத்தம், மக்கள் அனைவரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போவாங்க. ஆனா அந்த வேடனுக்கு அது பத்தி சிறிதும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த பக்கத்துல திருமண ஊர்வலம் சென்றதான் கூட அவனால உணர்ந்திருக்க மாட்டான். ஏன்னா அவன் கவனம் முழுவதும் பறவையின் மேலதான் இருந்திருக்கிறது. அது போல தியானம் இருக்கணும்னு சொல்றாரு. மனம் குவிந்து இருக்கணும். எதையும் கேட்பதும் இல்ல, பார்ப்பதும் இல்ல, ஏன் தொட்டா கூட உணர்வதில்லைன்னு அப்படி இருக்கணும்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. அதையே நம்ம வேதாத்ரி மகரிஷி ஒரு கவிதையில சொல்றாங்க. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவிலே நிலைத்து விடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களை ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைந்து இதே தவமாகும் வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி முதல்ல மனதை வளப்படுத்தணும். அலையிற மனச உயிரில ஒடுக்கி பயிற்சி எடுக்கணும். உணர்ச்சி நிலையில இருக்கும் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வரணும். மனதை ஒன்றி ஒன்றி ஒரு நிலைப்படுத்தி பழக்க வேண்டும். பழக பழக விளக்கமாகிவிடும். தியானமே வாழ்க்கையா மாறிவிடும் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. சர்வமும் சக்திமயம். இத பத்தி இரு ஞானிகளும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இத ஒரு கதை வடிவத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் விநாயக பெருமான் ஒரு பூனையோட விளையாடிட்டு இருக்காரு. அப்ப அவர் கை விரல் நகம் அந்த பூனை முகத்துல பட்டு ஒரு சிறு கீறல்ல ஏற்பட்டுருது. அதை தடவி விட்டு சரி செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விநாயக பெருமான் வீட்டுக்கு போறாங்க. அப்ப தன் அன்னையின் கன்னத்தில் விரல் கீறிய அடையாளத்தை பார்த்து, உலக நாயகி தாயே அம்பிகையே, உன் முகத்துல கீறல் எப்படி ஏற்படுத்தியவங்க யாருமான்னு சொல்லி ஓடி போறாங்க. அப்ப அன்னை அவங்கள கட்டி அணைச்சு, நீ செய்த காரியம் தானே இதுன்னு சொல்றாங்க. கீறலா? நான் எப்பமா செஞ்சேன், அதுவும் ஓமேலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு நினைவே இல்லையேன்னு கேக்குறாங்க. அதற்கு அண்ணன், இன்னைக்கு நீ ஒரு பூனைய கீறினையே அது மறந்துட்டாயான்னு கேக்குறாங்க. ஆமாமா கீறினேன், ஆனா உன் கண்ணத்துல எப்படிமா வடு வந்ததுன்னு திருப்பி கேக்குறாங்க. அதற்கு அன்னை பதில் சொல்றாங்க,
குழந்தாய், இந்த உலகம் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன். நானே உலகமாக ஆயிருக்கிறேன். எல்லா உயிர்களாகவும் பொருட்களாகவும் சகல சிருஷ்டியாகவும் நானே விளங்குகிறேன். ஆகவே நீ யாரை துன்பப்படுத்தினாலும் உண்மையிலே அது என்ன துன்பப்படுத்துவதற்காக தான் இருக்கும்னு சொல்றாங்க. அபிநாய பெருமான் ஆமம்மா, அனைத்தும் அன்னையின் சொரூபமே என்று சொல்லிடுறாங்க. அது போல நானும் ஒவ்வொரு பெண்ணும் சாட்சா ஜெகன்மாதாவின் தேவியின் உருவமாகவே இருப்பதை நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாங்க. இறைவனுக்கு அடுத்த இடத்துல பெண்களை பெருமைப்படுத்தியவங்க வேதாத்ரி மகரிஷி. பிரபஞ்சத்தில் உற்பத்தியில் உயிரின தோற்றங்கள் யாவும் இயற்கையில் பெண்ணிடத்தில் தானே ஒப்படைத்திருக்கிறது. பெண் வயிற்றில் உருவாகி பின் அந்த பெண் கொடுத்த பால் உண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையாலே வாழ்கின்ற பெருமை கண்டு பெண்மைக்கே பெருமதிப்பு தந்து உள்ளோம். மனித குலத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் பெண் தாயாகவே இருக்கிறார் என்பதை உணர்த்தியவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வேதாத்ரி மகரிஷியும். உண்மை ஞானம், இத பத்தி என்ன ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு சமயம் மகரிஷி பேருந்து நிலையத்திற்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு பேருந்தை கடந்து செல்லும் பொழுது அவர் மேல திடீர்னு ஒரு சிவப்பு நிற மழை பொழிஞ்சிருது. மகரிஷி அணிந்திருந்த மேலங்கி முழுவதும் திட்டு திட்டாக சிவப்பு நிறத்துல மழை நிறமாக மாறியது. மழை பொழிந்த அந்த மேகத்தை அண்ணாந்து பார்த்தாங்க. ஒரு வயதான அம்மையார் வாய் நிறைய வெற்றிலையை போட்டு மென்னுட்டு இருந்தாங்க. அதே சமயம் அந்த அம்மையாரு மகரிஷின் ஆடைய பார்த்து விடுறாங்க. உடனே படபடப்புடன் அந்த அம்மையார், உங்களை பார்த்தா ஒரு மகான போல இருக்கிறது ஐயா, பெரும் அபச்சாரம் செஞ்சுட்டேன், தங்க வருவதை நான் கவனிக்கலையா, மன்னிச்சிருங்க ஐயான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அதற்கு மகரிஷி, இதற்கு என்னம்மா, தொடச்சா போகிறது, அதுக்கு நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்றாரு. இல்ல ஐயா, எனக்கு மனசுக்கு ஆறுதல் அடையல, அதனால தயவு செஞ்சு உங்க மேலாடைய கழட்டி கொடுங்க, ஒரு நிமிஷத்துல சுத்தம் செஞ்சு தந்துடுறேன்னு சொல்றாங்க. அதற்கு மகரிஷி, சட்டையில் எச்சி பட்டதற்கு ஏமா வருத்தப்படுறீங்க, இந்த உடலே ஒரு பெண்ணின் எச்சத்தில் வளர்ந்து வந்தது தானே, அதை எதனால கழுவ முடியுமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை மூலமா தன் சீடர்களுக்கு சொல்றாங்க. சங்கரரும் சண்டாளனும். ஒரு சமயம் கங்கக்கரையின் அருகே ஒரு புலையன் வந்து கொண்டிருந்தான். அவன் கழுத்துல ஒரு காவடி இருந்தது. 2 பக்கத்திலுமே மாமிசம் அடங்கிய கூடைகளை தொங்க வச்சுட்டு இருந்தான். அதே சமயம் ஆதிசங்கரரும் கங்கக்கரையில நீராடிட்டு விட்டு புலையன் வந்து கொண்டிருந்த வழியாக வர்றாங்க. அப்ப தற்செயலா புலையன் தவறி ஆதிசங்கரர் மீது பட்டு விடுகிறாங்க. அவ்வளவுதான். உடனே சங்கருக்கு கோபம் வந்து கோபத்தோட, அட சண்டாளா, நீ என் மீது பட்டு விட்டாய் என்று பலமாக சத்தமிடுகிறார். புலையன் அதற்கு பதிலாக, சுவாமி, நான் தங்கள் மீது படவும் இல்லை, நீங்கள் என் மீது படவும் இல்லை. தாங்கள் ஆத்மா என்பது உடலா, மனமா, பக்தியா, இதுல நீங்க எதுன்னு ஆத்ம விசாரணை செய்து பாருங்க, உங்களுக்கு உண்மை சொரூபம் என்ன என்பதை எனக்கு சொல்லுங்க என்று சொல்றான். உடனே இதை கேட்டதும் ஆதிசங்கரர் மௌனம் ஆயிடுறாங்க. ஒரு புலையன் சொன்ன வார்த்தை அது ஞான மொழியாக பாமரமிலிருந்து வெளிப்பட்டாலும் சிரத்தை பொருந்திய மகான்கள் அதை அப்படியே கிரகிச்சு கொண்டு விடுறாங்க. மன தூய்மையுடைய மகான்கள் அபூர்வமாக தங்கள் லட்சியத்தை மறந்து போனாலும் வாழ்க்கையில் நிகழும் ஏதாவது ஒரு சாதாரண நிகழ்ச்சியின் மூலம் விழிப்படைஞ்சு உடனே தனது லட்சியத்துக்கு போய்விடுறாங்க. மகரிஷி அவங்க மீது வெற்றிலை எச்சிலை உமிழ்ந்தது கூட பொருட்படுத்தாம கடந்து செல்றாரு. ஆதிசங்கரர் புலையன் தன் மீது பட்டுவிட்டத கோபத்துடன் கேட்ட உடனே புலையன் தந்த பதிலின் மூலம் விழிப்படைஞ்சு தன் லட்சியத்துக்கு செல்றாரு. அதுபோல நாமும் மகான்களின் கருத்துக்களை விழிப்புணர்வுடன் இருந்து குருவின் நினைவாகவே ஒன்றி அவர் கூறியதை நினைவில் நிறுத்தி அதை பின்பற்றி மகரிஷி போல இறைநிலையிலே நின்று ஒடுங்கி நிலைத்து இன்புற்று வாழ்ந்து மகிழ்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா. இறைக்கும் குருளுக்கும் நன்றி. இறை சாதனை மார்க்கத்திற்கு நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்புங்கம்மா. ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஆன்மீகம் என்பது எளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தினால் தியானம் சித்தியாகும். பிரபஞ்ச சக்தியே அனைத்து உயிர்களாக உள்ளது என்று இரு மகான்களும் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் அம்மா. சர்வமும் சக்திமயம் என்பத ஒரு கதை மூலம் நல்லா அற்புதமா விளக்கி சொன்னீங்க. சிறப்புங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நான் இதுவரை 4 பேராசிரியர்களும் மிகச்சிறப்பாக மகான்களின் சிறப்புகளை கூறி மகரிஷியின் கருத்துக்கள் அவர்களுடைய கருத்துக்களோடு எந்த அளவு ஒத்துப்போகின்றது என்பதை எடுத்து கூறினார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவமும் காரியங்களும் மாறுபட்டு வேறுபட்டு விளங்குகின்றன. அதற்கு காரணமானவை இந்த சிருஷ்டியின் 3 குணங்கள். அவை தமஸ், ரஜஸ், சத்துவ குணங்களாகும். தமஸ் என்பதன் அர்த்தம் காரிருள், நன்மை தீமை பற்றி எண்ணாது வாழ்வை கழிக்கும் ஜீவன். அறியாமை என்னும் இருளில் வாழ்பவர்கள் பறவைகள் விலங்குகளைப் போல சரீர இச்சைகளுக்காகவே வாழ்வார்கள். சத்துவம் என்பதன் அர்த்தம் ஞானம் என்னும் ஒளியாகும். ஒரு மனிதன் ஒவ்வொரு சூழலிலும் தர்மம், சத்தியம் மற்றும் குலவழக்கம் அனுசரித்து செயல்பட்டால் சாத்வீகம் என்று அறியப்படும். இவை இரண்டிற்கும் நடுவிலே உள்ள ரஜஸ் என்பதன் அர்த்தம் ஞானமும் கொண்டிருப்பான், ஹிருதயம் மற்றும் சரீரத்தின் ஆசைகளால் பிணைக்கப்பட்டும் இருப்பான். அந்நிலையில் வாழ்பவர்கள் ஹிருதயத்தில் ஆசையும் மோகமும் கொண்டிருப்பார்கள். அதுவே ரஜஸ் நிலை. சத்துவகுணம் அனைத்தும் நிரம்பிய தர்ம எண்ணம் கொண்டோர் கர்மத்தை விட்டு விலகுகையில் அதர்ம எண்ணம் கொண்டோர் கரங்கள் அகிலத்தை எரிக்க துவங்குகிறது. சத்துவகுணம் நிறைந்தவர்களால் மட்டுமே அகிலம் நன்மை பெறும். ஆனால் அவர்கள் அனைவரும் துறவறம் வழி செல்கின்றனர். நதியின் நீர் ஆவியாகி இல்லாமல் போனால் மீதமிருப்பது என்ன? பயனற்ற சேறு மட்டுமே மிஞ்சும். அதுபோலவே சத்துவகுண ஞானிகள் அகிலத்தை தியாகம் செய்து விலகிச் சென்றால் தமஸ் குணம் நிறைந்த அதர்மிகள் அகிலத்தில் நிறைந்து விடுவர். அதனால் அகிலத்தில் பாவமும் அதர்மமும் தழைக்கிறது. சிருஷ்டியே பரமாத்மாவானால் மானிடர் அந்த பரமாத்மாவின் அங்கமானால் அணுவும் அசைவது அவனால் என்ற உண்மையும் ஆத்மாவான மனிதன் ஏதுமில்லை என்பதும் விளங்கும். இந்த சிருஷ்டியே பரமாத்மா, பரமாத்மாவே அனைத்தும், காணும் அனைத்தும் பரமாத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை. தனது ஆத்மாவின் தரிசனத்தை பெறும் ஒருவர் பரமாத்மாவின் தரிசனத்தையும் பெறுகிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மம் அகிலத்தில் வீழும் போதெல்லாம், தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம் சத்புருஷர்களை அகிலத்தில் தோற்றுவிப்பதற்காக, அதர்மிகளை அழிப்பதற்காக, தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக அகிலத்தில் நான் அவதரிப்பேன். இந்நிகழ்வு ஒவ்வொரு யுகத்திலும் நடந்துள்ளது. இனி வரும் காலத்திலும் இந்நிகழ்வு தொடரும் என்று கீதையிலே கண்ணன் கூறுகிறார். அனைத்திலும் இறைவனை காண்பவர்களே மகான்கள். புத்தர், முகமது நபி, இயேசு கிறிஸ்து என அனைத்து மகான்களும் இதை உணர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் செல்லும் பாதை வேறு வேறாக இருந்தாலும் போய் சேருமிடம் ஒன்றுதான். மனிதர்கள் அறியாமை என்னும் இருளில் மூழ்கி துன்பத்தில் தவிக்கும் போது இறைவனே, இறைநிலையே இத்தகைய மகான்களாக வந்து மக்களின் துன்பத்தை போக்குகிறார்கள். அத்தகைய மகான்களின் வரிசையிலே வந்த நமது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் துறவரம் செல்லாமல் இல்லறத்திலே இருந்து கொண்டு இறையுணர்வு பெற்று முழுமை பேறு அடைய வழிகாட்டுகிறார். குரு வழிகாட்டியபடி வாழ்ந்து காட்டுவோம், பிறருக்கும் வழிகாட்டுவோம் என்று கூறி இந்த கருத்தரங்கத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். இவ்வளவு நேரம் பொறுமையாய் இருந்து கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி. இன்னைக்கு நம்மளோட இறை ஆசிரியர்கள் எல்லாரும் பௌர்ணமி போல முழு நிலவு போல பிரகாசமா பிரகாசிச்சாங்க. அதுல மகரிஷியும் மகான்கள் என்ற தலைப்புல மிக சிறப்பான உரை கொடுத்தாங்க. இறை ஆசிரியர் முருகேஸ்வரி அம்மா மகரிஷியும் ஓஷோவும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல மிக சிறப்பா கொடுத்தாங்க. கடவுள் யார் என்கிறத பத்தி 2 பேரும் ஒரே கருத்துக்களா இருந்துச்சு. அதுல அடுத்ததாக மகரிஷியும் வள்ளலாரும் அப்படிங்கிறதுல ரேகா அம்மா கொடுத்தாங்க. பசிப்பினியை போக்கியவர் வள்ளலாறு. வள்ளலாரோ நம்ம மகரிஷியோட ஒன்றிணைந்தாரு. அது ஒரு பௌர்ணமி நாள்ல தான். இன்னைக்கும் அதே பௌர்ணமி நாள்ல நம்ம எல்லாரும் அதை சிந்திக்கிறோம். பாருங்களே, அறிவு பசியை தூண்டியவர் மகரிஷி. 7 திரையை விளக்கியவர் வள்ளலாரா இருந்தாலும் நமக்கு 9 தவங்களை கொடுத்தவர் மகரிஷி.
சமரச சன்மார்க்க சபை அப்படிங்கிறது தயவு அப்படிங்கிறத பத்தியும் வள்ளலாருக்கு இருக்கு. நமக்கு உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் இருக்கு. அதன் மூலமா ஆன்ம தூய்மை எல்லாரும் பெறணுங்கிறதுக்காக தான் மகரிஷி பாடுபட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அது ஜோதி வழிபாடுவா இருந்தது. நம்ம மகரிஷி என்னங்கிறாரு, நமக்கு ஆன்ம வழிபாடவா நாமளே நம்ம உள்ளார்ந்த தன்மையா போய் தியானத்துல இருக்கணும் அப்படிங்கறத மிகச் சிறப்பா எடுத்துரைத்தாரு. அடுத்தது மிகச் சிறப்பான ஒரு கருத்துக்களா நிறைய கருத்துக்கள் வந்துச்சு. அது ரேகாமா ரொம்ப நல்லா பேசினாங்க. அடுத்தது மகரிஷியும் பாரதியும் நர்மதாம்மா மிகச் சிறப்பா கொடுத்தாங்க. மகரிஷியை இன்னும் ஒரு 10-20 வருஷம் இருந்திருந்தாருன்னா எனக்கு இவ்வளவு வேலை இல்லை அப்படின்னு மகரிஷியே சொன்னதா கூறினாங்க. பாரதியார் அதுக்குள்ள 38 வயசுலயே இறந்துட்டாரு. அவர் இருந்திருந்தா உன்னை எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணத்தை பத்தி மிகச் சிறப்பா கூறினாங்க. அது 2 பேர்த்துக்கும் ஒத்துமையா இருந்துச்சு. அடுத்ததாக மிகச் சிறப்பான ஏன்னா 2 பேருமே பெண் விடுதலைக்காக பாடுபட்டவங்க. மனதில் உறுதி வேண்டும் பெண்ணுக்காக கூட்டினாரு பாரதி. அதுவே நமக்கு இறை ஆசிரியர்களா வரணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கும் தவம் இருக்கணும், அவங்களும் ஆசிரியர்களா வரணும் அப்படிங்கிறத மிகச் சிறப்பா கூறினாங்க. அடுத்ததாக மகரிஷியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிற பத்தி காளியை தானே அவர் கும்பிட்டாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனா நம்ம மகரிஷி சக்தி களம் அப்படிங்கிறத மிகச்சிறப்பா எடுத்து கூறினாங்க. ஜெயாமுரளி அம்மா 2 பேர்த்துமே ஒரே ஒற்றுமையா இருக்கு. எல்லா மகான்களும் ஒரே தான் குறிப்பிடுறாங்க. நம்ம உள்ளுக்குள்ள இருந்து தவம் பண்ணி தற்சோதனை பண்ணி உடற்பயிற்சி செஞ்சுங்கிறத கரெக்டா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் அனைவரும் இதைவே தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரிதான் நம்ம இறை ஆசிரியர் இறைமதன் ஐயாவும் அதைத்தான் எல்லாரும் தற்சோதனை பண்ணுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நாம முதல்ல நல்லா இருக்கணும், அடுத்தவங்களை திருத்தலாம். தனி மனித ஒழுக்கத்தின் மூலமா தான் எல்லாத்தையும் உலக அமைதி ஏற்படுங்கிறது மிக தெளிவா எடுத்து உரைத்துக்கிட்டே இருக்காங்க. நன்றி. இன்னைக்கு பேசிய மகரிஷியும் மகான்களும் என்ற தலைப்பில் பேசிய முருகேஸ்வரி அம்மா, ரேகா அம்மா, நர்மதா அம்மா, ஜெயா முரளி அம்மா அவர்களும், இதற்கு சிறப்பானது ஒரு கோஹோஸ்ட் செஞ்ச இந்திரா அம்மா அவர்களும், அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர்கள் அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது கருத்து கூற இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா வாழ்க பெரிய வளமுடன் நாயகம்மா. ஐயா. ஐயா ஐயா ஏதாவது சொல்றாங்க. ஐயா எதுவும் சொல்றீங்களா? ஐயா மதன் ஐயா ஐயா உள்ளுக்குள்ள இருக்காரு. இருக்காங்க. சரி, ஐயா பேசுவாங்க. அதுக்குள்ளது ஐயா டாக்டர் ஜெகநாதன் ஐயா ஜெகநாதன் ஐயா கூப்பிடுறாரு. ஐயா அன்மியூட் பண்ணிருக்கீங்க, பேசுங்க ஜெகநாதன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கத்திற்குரிய இந்த வேர்ல்டு சன் டிவியினுடைய இத சிறப்பு அம்சத்தையும் மீறிவிட்டது நமது பட்டிமன்றம். இது பட்டிமன்றம்னு சொல்ல முடியாது, இது சிந்தனை விருந்து, இறைநிலை உணர்வு, இது அறநெறி வாழ்க்கை மற்றும் இந்த பிறவியிலேயே நாம் முழுமை பேறு அடைவதற்கு உண்டான அனைத்து இதுவும் ஹோஸ்டும் கோஹோஸ்ட் இவங்க ஒருத்தரை ஒருத்தர் மிஞ்சி பேசினார்களே தவிர இது புனித போரம், அதாவது இது சிந்தனை சிகரம். இந்த இதை நாம சாதாரணமா நினைத்து விடக்கூடாது. இது பட்டிமன்றம் என்று சொல்வதை விட சிந்தனை 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 மன்றம், அறிவு தெளிவு உடைய மன்றம், இறை சாதனை மன்றம், உலகத்தில் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்த மன்றம். இது அனைத்து அருட்பேராற்றல்களையும் உள்ளடக்கிய மன்றம். ஆழியார் அறிவு திருக்கோயில், குட்டி ஆழியார் அறிவு திருக்கோயில் போன்ற வேர்ல்டு ஃபேமஸ் மலையம்பாளையத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை விளக்கும் மையம் என்று சொன்னால் மிகையாகாது. இது நான் நெஞ்சார வாயார மனதார ஆத்மாத்மாக மானசீகமாக இந்த பட்டிமன்றத்தில் கலந்துள்ள அனைத்து மனித தெய்வங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
நீடூடி 120 ஆண்டுகள் வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ராமசாமி ஐயா, வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆமா, இந்த நிகழ்வை வந்து நம்ம மலையப்பாளையத்துல நம்ம நம்ம ம், அந்த அந்த அருள் அரங்கத்திலேயே வந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணி யூடியூப்ல போட்டா நிறைய நிறைய அன்பர்கள் வந்து இதை கேட்பாங்க. கேட்கும் போது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். விழிப்புணர்வு ஏற்படுத்தினா, வள்ளலார் கண்ட கனவு கடைவிரித்தேன் கொள்வார்களை கட்டிவிட்டேன் மிடாரம் ஏற்றுவேன். நம்ம மிடாரம் ஏற்றத்துக்கு இருக்கிறோம். இப்போ இந்த இறை சாதனை மார்க்கம் தான் வந்து மிடாரம் ஏற்றத்திற்கு. இந்த அண்டங்கள் எங்கெங்க செல்கிறதோ அங்கங்கெல்லாம் வந்து இதை பரப்புறதுக்கு உண்டான வந்து ஆயத்த பணிகள் இப்போ நடந்திருக்குது. இந்த கழிவு காலத்துல இதை கண்டிப்பா வீடியோ ஷூட் பண்றதுக்கு வந்து அனைவரும் முயற்சி பண்ணோமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அது மெய்ப்பட வேண்டும்யா, மெய்ப்படும்யா. நன்றிங்க, வாழ்க வளமுடன்யா. அடுத்ததாக கருத்து கூற இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். வாழ்க வளமுடன். புஷ்பராணி அம்மா, வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா 4 ஆசிரியருமே ரேகாமா அதை வழிநடத்தி ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கருத்துக்கள் இவங்க நல்லா தொகுத்து எடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு மகான்களும் என்ன சொல்றாங்கன்னு நம்ம இந்த மாதிரியான கருத்தரங்கள்லாம் கேட்கும்போது நம்ம இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி போய் நம்ம மகிழ்ச்சியை கூட யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதை போய் பார்க்கறதுக்கு நமக்கு நேரமும் இருக்காது. நேரம் இருந்தாலும் அதுல ஆவலாவும் நம்ம ஆர்வமும் காட்ட மாட்டோம். இந்த மாதிரி கேட்கும்போதுதான் மகரிஷி எவ்வளோ மகான்கள் கூட எல்லா மகான்களுமே ஒரே மாதிரியான சிந்தனைகள் தான் வச்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் நமக்கு கிடைக்குது. அதே போல இன்னைக்கு கொடுக்கறதுக்கு நாங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகுறது நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு எல்லா காலையில கூட எல்லா ஆசிரியர்கள் வந்து சிந்தனையிலேயே இருந்தாங்க. அப்ப பாருங்க, நம்ம மகான்களை பத்தி பேசும்போது அவங்களே நமக்கு துணையா இருந்து அந்த நிகழ்வை மிக சிறப்பா நிகழ்த்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு மகான்களே நமக்கு துணையா இருந்து நல்ல எல்லாருமே பேசின எல்லாருமே ரொம்ப அருமையா தெளிவா அழகா அந்த டோன் எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா பேசினாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக புஷ்பராணி அம்மா. அம்மா வாழ்க வளமுடங்கம்மா. நான் கொஞ்சம் லேட்டா தாங்க வந்தேன். வாழ்க சரிங்கம்மா. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். என்னுடைய கருத்துன்னு சொல்றதை விடங்கம்மா, இந்த உடல் சொல்ற ஒரு கருத்தா தான் நான் நினைக்கிறேன். இந்த மனமும் இந்த உயிரும் பெற்ற அனுபவத்தை இந்த உடல் மூலமா பேசுறதா நான் நினைக்கிறேன். பெண்ணின் பெருமையை ஒரே வரியில ஐயா அவர்கள் கூறினாங்க. உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாரும் பெண்ணின் அன்பளிப்புன்னு. அந்த வகையில இன்னைக்கு எல்லாரும் பேசுறது பெண் இனத்துக்கே ரொம்ப ஒரு பெரிய பெருமை பெருமை சேர்க்குதுங்கம்மா. நர்மதம்மா பேசிய விதம், குரல் வளம், இனிமை, காக்கை சிறகினிலே நந்தலாலா, அதனுடைய கருத்துக்கள், அதை கூறவே முடியாதுங்கம்மா. அது எழுத்தால கூட எழுத முடியாது. மகரிஷி அவர்களையும் பாரதியார் அவர்களையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற்றிய சேவை, இயற்றிய கவிகள் எத்தனை எத்தனை அத்தனையும் மக்களுக்காகத்தானே. இவற்றையெல்லாம் நீங்கள் பேச நாங்கள் கேட்டு பயனடைந்து பயணிக்க எல்லாம் அல்ல இறையருள் தான் இன்றைக்கு துணை புரிந்திருக்கிறது. நீங்கள் திறந்தவெளி புத்தகமாக விளங்குவது நாங்கள் பெற்ற புண்ணியம். வேலைகள் இடையில இவ்வாறு ஏடுகளை புரட்டி படித்து அதை மீண்டும் மீண்டும் பேசி பார்த்து இன்றும் எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்த விதம் மிக அருமையம்மா, அருமை. ஜெயமுரளி அம்மாவுக்கு என் அன்பார்ந்த நன்றியம்மா. பரமஹம்சரையும் தியானம் பற்றி எடுத்துரைத்த விதம், ராமகிருஷ்ணர் பரமஹம்சர், இவர்தான் ராமகிருஷ்ணர், அவர்தான் ராமகிருஷ்ணர். அது மாதிரி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் யாரை பற்றி பேசுவோமோ அவர்களாகவே அவதாரம் எடுத்தால் மட்டும்தான் நடக்கும். நான் எதையும் கூறவில்லை, எனக்குள் தாங்கள் தான் எடுத்துரைக்க வேண்டும் என்று சரணாகதி அடைந்தது அவர் பேசிய விதம் புரிந்தது. அற்புதம், அற்புதம் அம்மா. இன்னும் 3 நடுவர் அவர்களுக்கு இந்திராமா என் முதற்கண் வணக்கம். வாழ்க வளமுடன். 3 குணங்களையும் கூறிய விதம், அனைத்து குணங்களையும் தன்னுள் கொண்டு வந்து வீறு கொண்டு பேசிய விதம் அருமை, அருமை. எங்கள் கண்முன் கொண்டு காட்டிய விதம் நன்றி.
அம்மா, நீங்கள் அனைவரும், அதாவது எப்படி சொல்றதுன்னே தெரியலைங்கம்மா. அதாவது சந்திரன் வந்து கை நெகத்துக்குள்ள சாதத்தை கொண்டு வந்து அன்னைக்கு கொடுத்தா மாதிரியும், கண்ணுக்குள்ள பார்த்த காட்சியை கொண்டு வந்த மாதிரியும், உங்களுடைய வார்த்தைகள்ல, குரல்ல இருந்து அத்தனை மகான்களையும் நாங்க வான்காந்தத்துல மனதோடு இணைந்து, இன்று நாங்க வந்து வான்காந்தத்திலேயே கலந்த அவர்களோடு இணைந்த ஒரு இணைப்பை மௌனமாக இருக்கலாம்னு தான் தோணுது ஒழிய, ஆனா எந்த வார்த்தையுமே இல்லைங்கம்மா. சங்கீதம்மா, முருகேசி அம்மா, ரேகா அம்மா, ஜெயமுரளி அம்மா, நர்மதம்மா அனைவருக்கும் எங்கள் முதற்கண் வணக்கம். அருட்தந்தை அவர்களும் இறை சாதனைமார்க்கும் உலக நல சேவா சங்கம் எங்களை வாழ்த்தட்டும். அந்த வாழ்த்தலை இன்னும் நாங்கள் இது மாதிரியான சொற்பொழிவுகளை கேட்டு கேட்டு நாங்கள் இன்னும் பயனடையணும் என்று உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்து. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றிங்க. நன்றிங்கம்மா. மிகச் சிறப்பான ஒரு தெளிவுரையை கொடுத்தீங்க. நன்றி. அடுத்ததாக பத்மாவதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. பிரேமாவதி, வாழ்க வளமுடன். இந்த ஞானி காலத்துல நம்ம வாழ்ந்தோம்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கின்ற மாதிரி, இந்த மாதிரியான இறையாசிரியர்களோடு நான் பயணிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஏன்னா 5 ஞானிகளை அரை மணி நேரத்திற்குள் அத்தனை விஷயங்களும் கற்றலில் கேட்டலே நன்று என்ற வாக்கிற்கு இணங்க மிக அழகாக, மிக மெதுவாக, மிக அருமையாக, இறையாசிரியர்கள் என்றால் இவர்கள்தான் என்று நாம் பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதோடு ஒவ்வொரு கருத்தையும் அவங்க கோகோஸ் இந்திராமா அந்த ஒவ்வொரு கருத்தையும் அவங்க சொல்ல வர்றதுக்கு முன்னாலேயே இததான் சொல்லுவாங்கன்னு அவங்க எவ்வளவு அழகா அந்த சொற்களை நீட்டா ஜம்முன்னு சொன்னாங்களே, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட ஒவ்வொருத்தருமே முருகேஸ்வரி, அந்த முரளி, அவங்க 4 பேரும் அவங்க 4 பேருமே மிக மிக அருமையா அந்தந்த ஞானிகளை பத்தி, அவங்க வள்ளலாரை பத்தியோ ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணரை பத்தியோ ஒவ்வொருத்தரை பத்தியும் எவ்வளவு படிச்சிருப்பாங்க, எத்தனை புத்தகத்துல படிச்சிருப்பாங்க, எவ்வளவு நேரம் கேட்டிருப்பாங்க. ஆனா நாங்க ரொம்ப அருமையா உட்கார்ந்துகிட்டே அத்தனையும் கேட்டு, இதை கட்டாயம் நான் ஒரு 10-30 தடவையாவது கேட்பேன். என்னுடைய மருமகள், என்னுடைய பிள்ளைகள், எல்லாருக்கும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு இதை அனுப்பி, இதை கேளுங்க, உட்கார்ந்த இடத்துலயே 4 ஞானிகளை 5 ஞானிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவங்க எல்லாருக்குமே நான் அனுப்பி அவங்கள கேட்க வைப்பேன். அது மாதிரி ஜெகநாதையா சொன்ன மாதிரி இந்த விஷயத்த, இந்த கருத்தரங்க உலக மக்கள் யூடியூப் மூலம்தான் புரிகிறாங்க. இப்ப எல்லாம் நிறைய பேர் போனை வச்சுக்கிட்டு யூடியூப் தான் பாக்குறாங்க. அந்த நேரத்தை நம்ம இதை கொடுத்து அவங்கள இதை பார்க்க வைக்கணுங்கிறதும் எனக்கும் ஒரு பெரிய ஆசைதான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஆமா, யூடியூப்ல வருமா நம்மளோட இந்த இது? அதாம்மா, யூடியூப்ல இதை போட வச்சு இதை நிறைய பேர் பார்க்க வச்சாதான் நிஜமாவே மாறாதவங்களும் மாறிடுவாங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நம்ம உறவுகளுக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கணும். நான் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புவேன். நிறைய பேர் நான் இறைமனதன் ஐயாவோட ரொம்ப பிடிச்ச விஷயங்களை எல்லாம் நான் அனுப்புவேன். அவங்க பாராட்டி, பரவாயில்ல, இவ்வளவு தூரத்துக்கு நல்ல ஒரு இயக்கத்துல நீ சேர்ந்து வயதானாலும் சரி பரவாயில்ல, இதெல்லாம் நல்லதுன்னு அவங்க என்னைய பாராட்டுவாங்க. அதனால வாழ்க வளர்ந்த நம்ம ரியலி இந்த 4 அந்த கோஸ்ட் 5 பேரும் சொக்க தங்கங்கள், பட்டை தீட்டிய வைரங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஞானப்பழம் பெற உலக சுத்தி வந்தாதான் கிடைக்கும் அப்படின்னாங்க. விநாயகர் வந்து எங்கேயும் சுத்தியே பார்க்க வேண்டாம், அம்மா அப்பா தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த இடத்துலயே ஞானப்பழத்தை பெற்றாரு. ஆனா முருகன் உலகத்தையே சுற்றி வந்தாரு. அதே மாதிரி நாம விநாயகர் மாதிரி அம்மா அப்பாவா இருக்கிற நமக்கு இறை சாதனை மார்க்கம்ங்கிற ஒரு இதில் மூலமா நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு கிடைக்குது. மிகச் சிறப்பான ஒரு தெளிவுரை கொடுத்தீங்கம்மா. மிக்க நன்றி. பிருந்தா சிவாமா, வாழ்க வளமுடன்மா. நீங்க பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கருத்தரங்கத்துல பேசின 4 பேருமே ரொம்ப அருமையா பேசினாங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருமே வந்து
நல்லா பேசுனாங்க. இந்த 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 விஷயம் எல்லாரும் சொன்னாங்க பாருங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் தெளிவான ஒரு உரையை கொடுக்கணுங்கிறது தான் இறையாசிரியர்களோட நோக்கம். ஸோ தொடர்ந்து எல்லாரும் இந்த உரைகளை கேட்டுக்கிட்டே இருங்க. நிறைய பேர் பேச விருப்பமுள்ள அன்பர்கள் சிவஸ்ரீ அம்மாட்ட, பெரிய நாயக அம்மாட்ட உங்களோட பேர் கொடுங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி கருத்தரங்கத்துல பேசலாம். எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஐயாவோட ஆசை நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எல்லாருக்குமே வந்து இந்த வாய்ப்பு உண்டு. நீங்க அனைவரும் கலந்துக்கணும்னு என்னோட விருப்பத்தை ஒரு ரிக்வெஸ்டா சொல்றேன். ஓகேம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. இது கண்டிப்பா நிறைவேறும். எல்லா ஆசிரியர்களும் அதுக்கு தயாராக இருப்பாங்க. அடுத்ததாக நீங்களும் ரொம்ப தொகுத்து சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. ஒரு வாரமும் நீங்க இதே மாதிரி செய்யுங்கம்மா. இதுதான் என்னுடைய ஆசையும். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட இன்வால்மெண்ட். நன்றிம்மா, நன்றிம்மா. உங்களுக்கும் அழைப்பு விடுக்கிறோம். நீங்களும் வாங்க பேசலாம் எங்க குழுவுல. நீங்க சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்த சிவஸ்ரீ அம்மா பேசுங்க. தேங்க்யூங்கம்மா. சிவஸ்ரீ அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பு. முதல்ல நான் பிருந்தா சிவா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அம்மாவோட எஃபெக்ட் ரொம்ப அதிகம். அந்த மற்ற இறை ஆசிரியர்களும் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு திருப்பி திருப்பி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதுதான் வந்து இந்த அளவுக்கு ஒரு சிறப்புமா. உண்மையிலே முருகேஸ்வரி அம்மாவும் வாழ்க வளமுடன், நர்மதா அம்மாவும் IAP 2ல அவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு ஒரு ஃப்ளோ, அவ்வளவு ஒரு அருமை. ஐயா சொல்லுவாங்க IAP 1, 2, 3க்குள்ளதான் நம்ம வந்து இனி போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சிறப்பு ரேகாமா. இந்திராமாக்கு கூட நாங்க கடைசியில ஒரு 4 நாளுக்கு முன்னாடிதான் டைம் கொடுத்தோம். அவங்களும் அவ்வளவு சிறப்பா, அவங்களோட குரல் வேற பிளஸ் அவங்க எடுத்து சொன்ன விதம் பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஜெயா முரளி அம்மா, நர்மதாமா, முருகேஸ்வரி அம்மா, ரேகாமா, இந்திராமா 4 இறை ஆசிரியர்களும் ரொம்ப சிறப்பா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி நாள்ல இவ்வளவு ஒரு சிந்தனை கேட்கறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணணும்னு தெரியல. வாழ்த்துக்கள், அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இத வந்து ஒரு ரோல் மாடலா வச்சு மத்த இறை ஆசிரியர்களும் இதுல பங்கு பெறணும். இந்த மாதிரி பட்டிமன்றம், கருத்தரங்கம் இது வந்து எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும்னு தான் நானும் கேட்டுக்கிறேன். அனைவருக்குமே வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிமா. அம்மா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அந்த IAP 2ல உள்ளவங்களும் IAP 3 யார் வேணாலும் இதுல பங்கு பெறலாமா. இது வரைக்கும் IAP 1 இறையாசிரியர்கள் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப 2 பேர் பேசியிருக்காங்க, முருகேஸ்வரி அம்மாவும் நர்மதா அம்மாவும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிச்சா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுற மாதிரி? இல்ல நல்லா IAP 3யும் இணையலாம், IAP 2 இணையலாம், IAP 1 திறமை இருக்கிறவங்க கண்டிப்பா இதுல வந்து நல்ல ஒரு இது வரலாம். அதுதான். ஆமா ஆமா ஆமா, எல்லாருமே வாங்க. அதுதான், எல்லாருமே வாங்க, வந்து இந்த இறை சேவையை செய்யுங்க. ஓகே, நன்றிம்மா. மாலதியம்மா. அம்மா மாலதி அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு இந்த 4 மகான்களும் அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. மகரிஷி, ஓஷோ, வள்ளலார், ராமகிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப அருமை. எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமா பேசினாங்க. முருகேஸ்வரி அம்மா, நர்மதா அம்மா, இந்திரா அம்மா, ஜெயா முரளி அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையா பேசினாங்க. இன்னும் அவ்வளவு முடிஞ்சிருச்சா, அந்த 1 hour போனதே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதுக்கு பிருந்தா சிவா அம்மாவோட கடின உழைப்பு இதுல நல்லா தெரியுது. அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது. அம்மா வாழ்க வளமுடன். நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அது விட்டுட்டேன். என்னன்னா, நம்ம 6:35 6:40க்கு ஒரு நிகழ்வு நம்ம உரை தொடங்குறோம் அப்படின்னா 7:30 வரைக்கும் 1 மணி நேரம் தான் நம்ம ஆசிரியர்கள் வந்து இதுல பங்கு கொண்டு முழுமையாக கேட்குறாங்க.
7:30 மணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் 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 பேர் வந்து வெளில போவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரே ஆரம்பத்துல ஒரு 150 பேர் கிட்ட இருந்தாங்க. அந்த 150 பேர்ல கிட்டத்தட்ட 145 பேர் வந்து 7:30 மணி வரைக்கும் தொடர்ந்து அந்த 4வது அன்பர் பேசுற வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் யாரும் வெளியில போகல, உள்ள இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னாவே அந்த உரை வந்து சிறப்பாக அமைந்தது அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணும். இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றிங்கம்மா, நன்றி. இன்னைக்கு அந்த அதான் 7:30 7:35 வரைக்கும் அந்த 145 பேர் தொடர்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 10-15 பேர் வெளில போனாங்க. சிறப்புங்கம்மா, நன்றி நன்றி. இன்னைக்கு ஆத்ம சாந்திதம் அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம செய்வோம். இன்னைக்கு ஆனா பௌர்ணமி அன்னைக்கு ஆத்ம சாந்தி தவம் நடக்கிற மாதிரியே எல்லா ஆசிரியர்களும் அவங்களோட ஒன்றிணைந்து இறை ஆசிரியர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து மகான்களோட ஒன்றிணைந்து ஒரே மாதிரி பேசுனது பௌர்ணமிக்கோட சிறப்பு போல இருக்குங்கம்மா. நன்றி. மிக சிறப்பாக ஒரு உரை கிடந்தது. நன்றி. வாழ்க வளமுடன். இது முக்கிய நிகழ்வுகள். நாளை காலை 4:30 மணி முதல் என்னங்கம்மா? ஐயா உள்ள இருக்காங்க. ஐயா பேசுறாங்களா என்னன்னு தெரியல. மதன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா பேசலையங்கம்மா. சரிங்கம்மா, நீங்க அறிவிப்புகள் சரி. முக்கிய நிகழ்வுகள் நாளை காலை 4:30 மணி முதல் 7 மணி வரை நன்றி உணர்வு தவம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, ஆழ்ந்ததொரு தவம் ஆகியவற்றில் அனைவரும் கலந்து கொண்டு நாம் ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று கூறி, அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். சம்யுக்தா வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்தல், சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பால் முழுவதும் உணவு நீர் பொருவாட்கள், பல மதங்கள் படக்கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து புஷ்பராணி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. குருவே துணை. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உணவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமே நலவாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். இன்றைய மாலை நேர நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் இறை தொண்டர்களுக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக 8:30 மணியில் அனைத்து இறை ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் தற்சோதனை வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.